पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्चितिरनामया क्लेशकर्माद्यसंस्पृष्टं तमीशं कञ्चना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानानन्दतान् गुरून्। श्रीमद्देशिकवक्त्राब्जान् निशं जातविलोप्यतां फणीन्द्रभनिते काचित् वृद्धिरारभ्यते मया। ओम अथ योगानुशासनम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் பிரதம பாதம் பார்த்துட்டு இருக்கோம். யோக சுதாகர சதாசிவ பிரம்மேந்தரோட விருத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று என்ன பார்த்துருக்கோம், 20வது சூத்திரம் பார்த்துருக்கோம். 2 விற்த்திகள் பார்த்துருக்கோம். பிரத்யயம் 2 பிரத்யயம் பார்த்துருக்கோம். ஒன்று பவ பிரத்யயம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உபாய பிரத்யயம் அப்படின்னு. பவ பிரத்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதாந்தத்திலேயே நம்ம சொல்கிறோம், வேதாந்தத்தில் சொல்லும்போது கூட சொல்கிறோம் கருமமும் உபாசனையும். வேதாந்தத்தை சொல்லும்போது கூட என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கருமமும் உபாசனையும் பார்த்தீங்கன்னா அனித்திய பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கர்மம் எது வரைக்கும் கொண்டு போகும்னு பார்த்துருக்கோம், பித்ருலோகம் வரைக்கும் கொண்டு போகும் கர்மா, சொர்க்கம் வரைக்கும் போக முடியும். அதுக்கப்புறம் உபாசனைகள் எல்லாம் எது வரைக்கும்னா சாயுஜ்ய பதவி வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கைவல்யம், கிரமமுக்தி அப்படின்னு பேர். அந்த சாயுஜ்ய பதவியை தவிர்த்துட்டு மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புனராவர்த்தின்னு சொல்லுவாங்க. புனராவர்த்தினா திரும்ப ஜென்மங்களை எடுக்கக்கூடியது அப்படின்னு வேதாந்தத்தில் சொல்கிறோம். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா ஞானம்தான் உயர்ந்தது அப்படின்னு வேதாந்தத்தில் ஞானத்தை ரொம்ப சிரேஷ்டமாக சொல்கிறது. தன்னை அறிதல், தன்னை அனுபூதி பண்ணுறது, அனுபவ ஞானம். அதை தவிர்த்துட்டு தானாக நிற்கிறத தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரீபர்த்து கொடுக்காது. அப்போது பவப்பிரத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லௌகிகத்தில் இருக்க கர்மங்களை விட்டுருங்க, கர்மகாண்டிகள்லாம் ரொம்ப லோ லெவல், சொர்க்கம் வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய உபாசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யோகம்ல இருக்குது பார்த்தீங்களா, தேவதா உபாசனைக்கு அர்த்தமே நம்ம என்ன சொல்கிறோம், பக்தியோடு சேர்ந்த யோகத்துக்கு பேர் தான் உபாசனை. அப்போ தியானங்கள்னு சொல்கிறோம்.
இந்த தியானங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பவப்பிரத்தியம்ன்ற கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். யாரெல்லாம் தியானம் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுத்துல ஆப்ஜெக்டில் தியானம் தான் நடக்குது. அப்போ ஆப்ஜெக்டில் பண்ணக்கூடிய தியானங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 கேட்டகரியாக பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தத்துவத்தை தியானம் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தத்துவம் இல்லாமல் விஷயங்களை தியானம் பண்ணுறது. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பிறகு தேகம் இல்லாத நிலையை அடைகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா விதேக தேவர்கள் அப்படின்னு பேர். இந்த விதேக தேவர்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ சுவத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும். தேகமில்லாத தேவர்களாக பிறந்தாலும் கூட அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும். பவப்பிரத்தியம் பவதி அப்படின்னு. அதே மாதிரி பிரகிருதின்னு சொல்லக்கூடிய 8 விதமான தத்துவங்கள்ல லயமானாலும் கூட அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு 10 மன்வந்தரம், 100 மன்வந்தரம், 1000 மன்வந்தரம், 10,000 மன்வந்தரம், 1,00,000 மன்வந்தரம் அப்படி எடுத்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்மலோகத்திலேயே கைலாயத்திலேயோ வைகுண்டத்திலேயோ போய் சுவாமி பக்கத்திலேயே இருந்தாலும் கூட திரும்ப ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வேதாந்தத்தில் சொல்லக்கூடிய பிரம்மலோக பரியந்தமாக இருக்கக்கூடிய எல்லா அனித்திய லோகங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த உபாசனையினால எந்த தியானத்தினால அடைகிறோமோ அது எல்லாம் பவப்பிரத்தியம் அப்படின்ற பேரில் சொல்லப்படும். பவப்பிரத்தியம் என்ன அர்த்தம்? ரீபர்த்துக்கு காரணமாக இருக்கின்றவை. அப்போது ஒரு நல்ல முமுக்ஷு என்ன பண்ணணும்? எனக்கு ரீபர்த் வேணாம் அப்படின்னு எந்த முமுக்ஷு நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே டார்கெட் இருக்கணும். என்ன டார்கெட்னா ஆத்மாவை அடையணும், அவ்வளோதான். ஆத்மா கண்ணியமாக பிரம்மத்து கண்ணியமாக வேற எதையும் நான் அடைய வேணாம் அப்படின்னு பரம வைராக்கியம் இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா பிரம்மலோகம் போகிறதுலையும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் உண்டா. பிரம்ம பரியந்தம் எந்த லோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வஸ்துக்கள்லேயே உயர்ந்த வஸ்து எது அப்படின்னா அந்த பிரம்மலோகத்துக்கு போகிறது. அந்த லோகத்தில் இருக்கிற விஷயத்தையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து வைராக்கியம் உண்டாகும் போது அவன்தான் வந்து பார்த்திங்கன்னா பரம வைராக்கியத்தை அடைகிறான். அவன்தான் கைவல்யம் சொல்லக்கூடிய தான் நிற்கிறான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போது இந்த முமுட்சுக்களாக இருக்கிறவங்க எதை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது உபாய பிரத்யயம் அப்படின்னு பேர் வந்துருக்கும். உபாய பிரத்தியம் என்னது அப்படின்னு கேட்கும்போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போன ஸ்லோக 20வது சூத்திரத்தை சொன்னோம். ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி, சமாதி, பிரஜா, பூர்வக இதரேஷம். முதல்ல ஸ்ரத்தா உண்டாகணும், ஸ்ரத்தையினால வீரியம் உண்டாகும், வீரியத்தினால ஸ்மிருதி உண்டாகும், நினைவு படிக்கிறதெல்லாம் குருநாதர் சொல்கிறதெல்லாம் நினைவுக்கு வரும். அதுக்கப்புறம் சமாதி அபியாசம், சமாதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரித்தம்பரா பிரஜா, அந்த ரித்தம்பரா பிரஜாலேருந்து நமக்கு தானாக நிற்கிற அந்த ரித்தம்பரா பிரஜாலேருந்து லாஸ்ட்டாக தானாக நிற்கிற தன்மையானது உண்டாகுது அப்படின்னு சொல்லியாச்சு. 20வது சூத்திரத்தில் முடிச்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உபாய பிரத்யேகத்தை இப்போ சொன்ன இந்த 20வது சூத்திரத்தில் சொன்ன உபாயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற மெத்தடை பற்றி பேச போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியார் 21வது சூத்திரத்துக்கு ஒரு அவதாரிக்கா சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுகிறார். விருத்தி இத்தம் பரவைராக்கிய சாதனம் சமாதிம் விதாய. ரொம்ப அற்புதமான வார்த்தை. பரவைராக்கியத்தை சாதனமாக கொண்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சமாதி, அசம்பிரஜாத சமாதி. வசீகார வைராக்கியம் அபர வைராக்கியத்தை சாதனமாக கொண்டது சவிகல்ப சமாதிகள் எல்லாமே. சம்பிரஜாத சமாதி எதை அடையிறதா இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அபர வைராக்கியம் சொல்லக்கூடிய வசீகார வைராக்கியம் வேணும். அதே நேரத்தில் அசம்பிரஜாத சமாதி அடையணும், நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்னா அதுக்கு என்னது? பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை சாதனமாக கொண்ட சமாதிம் விதாய, சமாதியை சொல்லிவிட்டு. சமாதி என்னது? 20வது சூத்திரத்தில் ரித்தம்பரா பிரஜா நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. அந்த ரித்தம்பரா பிரஜா வரைக்கும் வந்ததுக்கு பிறகு பரவைராக்கியத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா நிர்விகல்ப சமாதி. அதை வந்து பார்த்திங்கன்னா விதாய அப்படின்னா விதித்து விட்டு இதை நீ பண்ணணும், முமுட்சுவாக இருக்கிறவன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்ய தாரதம்பியேன. அதுலேயும் கூட அப்ளை பண்ணுறவங்க இடத்துல என்ன இருக்குன்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கு சக்தி சாமர்த்தியம் விதவிதமாக இருக்குல்ல. அதை வச்சுக்கிட்டு சமாதேகே சீக்கிரிய தாரதம்பியம் ஆக. சமாதி வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்கும், யாருக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறதுக்காக இந்த 21வது சூத்திரம் ஆரம்பிக்கப்படுது. இது எல்லாம் ஆல்மோஸ்ட் சாதகர்களுக்கு நிதித்தியாசனத்தில்
யாரெல்லாம் போகிறோமோ அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லப்படுது. இந்த நிதித்தியாசனத்தில் போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரம் சொல்லுது, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹா, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹா, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹா அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வியாச பாஷ்யத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். வியாச பாஷ்யத்தில் டேபிள் போட்டு காட்டியிருக்கேன் நான். உபாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணுற வேகம், மொத்தம் மூணு நவவித யோகிகள் அப்படின்னு பாஷ்யத்தில் என்ன பண்ணியிருக்காரு, வியாச பாஷ்யத்தில் நவவித யோகிகள்னு சொல்லியிருக்காரு. நவவித யோகிகள்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரம் படித்ததுக்கு பிறகு சிரவணம் பண்ணியாச்சு, மனனம் பண்ணிட்டு இருக்கும்போது மெதுவா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான சாதகர்கள் இருக்காங்க. சாதனையை செலக்ட் பண்ணுறதுல என்ன எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருது உபாயம் ஒன்று. மெதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன மிஷன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்கள் வந்து ஒரு 30-40 பேர் கிளாஸ் முடிப்பாங்க, கோர்ஸ் முடிப்பாங்க. முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சென்டர் கொடுத்துருவாங்க. நிறைய சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலவிகாரே ஜீவனை ஃபுல்லாக ஓட்டிட்டு போயிடுவாங்க. பாலவிகார் அப்புறம் பஜகோவிந்தம் இதை தாண்டவே மாட்டாங்க. வரவங்களுக்கெல்லாம் பாலவிகார் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு நான் இப்பவும் பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா என் கூட படித்தவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன குழந்தைங்களோடையே விவகாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கு டீப் அனலைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்டாண்டர்ட் மேலே ஏறிட்டு மெதுவாக கீழே இறங்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவகாரத்திலேயே போயிடுவாங்க. சின்னதாக லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்தோத்திர பாராயணம், கொஞ்சம் பஜன்ஸு, அப்புறம் வந்து பஜகோவிந்தம் ஸ்லோகம் சொல்கிறது, இப்படியே. அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா மிருது உபாயம். மிருது உபாயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்டானம் பண்ணுறது மிருது உபாயம், அதுக்கப்புறம் மத்தியம உபாயம், அப்புறம் தீவிர உபாயம். இந்த மிருது உபாயத்துக்கு அப்புறம் மத்தியம உபாயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் மத்தியம உபாயம்னு பேர். இப்போ என்ன மாதிரி இருக்கிற நிறைய சாதுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த சாஸ்திரத்தையே திரும்ப 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 மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். படித்த விஷயங்களை எல்லாத்தையும் திரும்ப 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 சொல்லிக் கொடுக்கறது, படிக்கிறது, சொல்லிக் கொடுக்கறது, படிக்கிறது, சுவாத்தியாய பிரவச்சனம், இந்த ரெண்டுத்திலேயே இருக்கிறது. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மத்தியம உபாயம் அப்படின்னு பேர். சில பேர் இருக்காங்க, நான் வந்து ரிஷிகேஷில் ஒருத்தரை பார்த்துருக்கேன். ரிஷிகேஷில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளார தான் இருக்கும். எதை சாப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஜீவன் வந்து குரங்கு சாப்பிட்றது எல்லாத்தையும் சாப்பிடும், குரங்கு மாதிரி தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு வருவார். மீதி இந்த இதில் ரிஷிகேஷில் எங்கள் ஆசிரமத்துக்கு மேலேயே போயிட்டிங்கன்னா காடுகள் தான் எல்லாமே. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவார். கீழே இறங்கினார் அப்படின்னா கைலாச ஆசிரமம் மடாதிபதிகள்லாம் பயப்படுவாங்க அவரை பார்த்து. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து வயசு ரொம்ப கம்மி, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் அப்படியே நிபுணத்துவம்னா சரியான நிபுணத்துவம், அதுவும் முந்தின ஜென்மங்களோட அபியாசத்தோட இதனால். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்மளை மாதிரி லைஃப் ஜீவனமே இல்லை, காட்டுக்குள்ளார போயிடுறது. காட்டுக்குள்ளார போயிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அனுஷ்டான பரமாமே இருக்கணும். இப்போ நான் என்ன பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒருத்தர் பாலவிகார் பஜகோவிந்தத்தில் ஜீவனத்தை ஓட்டுறார் மிருது உபாயம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிறவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாஸ்திரத்தையே வச்சு மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது. மூணாவது கேட்டகரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாப்பிட்றது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் உட்காந்துட்டு இலை தலையை சாப்பிட்டுக்கிட்டு குரங்கு எதையெல்லாம் சாப்பிடுதோ அதெல்லாம் சாப்பிடுவார். ஏன்னா அது அப்போ இலையெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஜீவனம் பண்ணுறது. அப்போ அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதா தியானத்தில் இருக்கார். நல்ல உத்தமமான உபாயம். அப்போ மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதுக்கப்புறம் தீவிர அதிமாத்திர உபாயம்னு பேர். அது பேர் என்னது? அதிமாத்திர உபாயம். 3 மிருது உபாயம், மத்தியம உபாயம், அதிமாத்திர உபாயம் அப்படின்னு பேர். வெறும் ஓங்காரத்தை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மனனம் பண்ணி முடிச்சுட்டு வெறும் ஓங்கார சரணாகதி பண்ணி வெறும் ஓங்காரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு ஏகாந்தமாக பரம வைராக்கியத்தோட அதுலேயே நின்று கரைஞ்சி போகிறது. இது அதிமாத்திர உபாயம்னு பேர். சரி, இதை அப்ளை பண்ணுறதுல எத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னா 3 வெரைட்டி சொல்லுங்கள். மிருது சம்வேகம். மிருது சம்வேகம்னா இங்கே ஆச்சரியம் சொல்ல போகிறேன். சம்வேகம்ன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியம். நிறைய நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜகோவிந்தம் எடுப்பாங்க, பாடம் எடுப்பாங்க, பாலவிகார் எடுப்பாங்க. சரி, வைராக்கியம் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் இருக்கிறதே உபாயமே ரொம்ப மிருது உபாயம். அதுலேயும் வைராக்கியம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப எஃபோர்ட்லாம் போட மாட்டாங்க, அழுங்காமல் குலுங்காமல். எனக்கு நிறைய சாதுக்கள் தெரிஞ்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் அப்படியே அழுங்காமல் குலுங்காமல், ஏன்னா வலிக்கும் இல்லை, ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பண்ண தேகம் வலிக்கும் இல்லை. என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார்,
கிரிவலம் போங்க, சும்மா இருக்காதீங்க அப்படின்னா. வலிக்கும் இல்லை சாமி அப்படிங்க. ஆமாம், வலிக்க தானே செய்யும். உடம்பு வலிக்காமல் கிரிவலம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. உட்காரணும், மணிக்கணக்காக உட்காரணும். ஆமாம், வலிக்கும் இல்லை, உட்கார்ந்தா வலிக்கும் இல்லை. ஆசனத்தில் உட்காந்து ஜபம் பண்ணால் கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பை அலட்டிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சாதனத்தை பண்ணுறது. இப்போ உபாயமும் மிருது உபாயம், அதை அனுஷ்டிக்கிற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவாக சாஃப்ட் ஹேண்டிலிங். ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, ஜீவனை வந்து கஷ்டம்லாம் படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப கூலாக இருப்பாங்க. மிருது உபாயம், மிருது சம்பேகம். இதுக்கப்புறம் மிருது உபாயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்தியம சம்பேகம். நிறைய பேர் எனக்கு தெரியும் நல்ல சாதகர்கள் என்ன பண்ணுவாங்க, உபாயம் இதாக இருக்கும், ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு 2-3 சாதுக்கள் இருக்காங்க, கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரயத்தனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உபாயம் என்னது? மிருது உபாயம். ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம வேகத்தில், மத்தியம் சம்வேகத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மிருது உபாயத்தையே 24 மணி நேரம் இதுதான் சாதனம் அப்படின்னு பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எழுதுறவங்க இருக்காங்க. காயத்ரி மந்திரத்தை, காயத்ரி பரிவார் பக்கம் போயிட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதையே சொல்கிறவங்க இருக்காங்க. பிருந்தாவன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதா காலமும் மாலையை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க, விவகாரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் 24 மணி நேரம் மாலையை ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உபாயம் மிருது உபாயம், ஆனால் அதை அனுஷ்டிக்கிற வேகம் தீவிரமாக அனுஷ்டிப்பாங்க. கிரிவலம் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிரி பிரதட்சிணம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் வராங்க. அதே கண்ணை மூடி உட்காருங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா, தியானம் பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர் போயிடுவாங்க. 10-100 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருப்பாங்க. இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தியானத்துலேயே ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடாது, வெறும் தான் 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 நில்லுங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப அரிதாக ஒருத்தர் 2 பேர் தான் பண்ணுவாங்க. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், மிருது உபாயத்துக்கு அதிகம், மத்தியம உபாயத்துக்கு அதோட கம்மியாகும், அதுக்கப்புறம் அதிமாத்திர உபாயத்துக்கு ரொம்ப கம்மியாகிடும். இந்த மிருது உபாயமாக இருக்கிற கிரி பிரதட்சணத்தையே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நான் பார்க்குறேன். என்னென்னா ஸ்திரீகள்லாம் இருக்காங்க, திருவண்ணாமலை வந்து பார்க்கணும், பயம்லாம் எல்லா பயத்தையும் ஸ்திரீகள் என்கிட்ட யாராவது கேட்டாங்கன்னா சொல்கிறது, சாமி நான் ஸ்திரீயாக இருக்கேன், மூஞ்சிலே 4 குத்துங்க. 60 வயசுக்கு மேலே ஸ்திரீலாம் இல்லை, ஸ்திரீ பட்டம்லாம் போயாச்சு. 50 வயசுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா 50-55 வயசுக்கு மேலேயே புருஷன் ஸ்திரீலாம் போயாச்சு. எல்லாம் ஒன்று தான், ஜீவன் தான் மனசில் வச்சுக்கணும். தேக அபிமானம் விட்டுட்டு ஸ்திரீன்ற தன்மையிலேருந்து ஒதுங்கி போயிட்டு நான் ஸ்திரீயாக இருக்கேன் ஒழிஞ்சிக்கூடாது. இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு கிரிவலம் பிரதட்சணம் வருஷக்கணக்காக பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்திரீகள் எனக்கு தெரியும். வருஷக்கணக்காக ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பயமும் இல்லாமல் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு 3 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவனாவது இருப்பானே ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு நிற்பான்களே, நமக்கு ட்ரபிள் பண்ணுவாங்களே, ஒன்றும் இல்லை. அது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்க்கு, நான் ஈஸ்வரன் மேலே நிச்சயம் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலத்தை நித்தியம் பண்ணிட்டு இருக்கிறது, மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும். அப்போ என்ன அர்த்தம், மாதம் பண்ணுறவங்க வந்து மிருது உபாயத்தை மிருதுவாக பண்ணுறாங்க. அதே மிருது உபாயமாக இருக்கிற கிரி பிரதட்சணத்தை என்ன பண்ணுறாங்க, சில பேர் மத்தியம சம்பேகத்தோட பண்ணுறாங்க. டெய்லி கிரி பிரதட்சணம் பண்ணுறது. இப்போ என்னோட சிஷ்யர் வித்யானந்தா இருக்கார். வித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ ப்ராப்ளம் அவருக்கு, அவ்வளோ ப்ராப்ளம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிஷ்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பண்ணி ஆரம்பிச்சிட்டாருன்னு விடமாட்டார். அது உபாயம் மிருது தான். ஆனால் அந்த மிருது உபாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்தியம வேகத்தோடு பண்ணுறது. இது 2வது. 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மிருது உபாயம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா உருளு தண்டம் போடுறார், பாடியில் அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு கிரி பிரதட்சணம் பண்ணுறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், அங்க பிரதட்சணம் 14 கிலோமீட்டர் பண்ணணும்னா எவ்வளோ தீவிரத்தன்மை இருக்கணும். அப்போ உபாயம் மிருது, ஆனால் அதை அனுஷ்டானம் பண்ணுற மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா மிருது சம்பேகம், மத்தியம சம்பேகம், அதுக்கப்புறம் தீவிர சம்பேகம். இதுக்கப்புறம் உபாயம் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம உபாயம். எது மத்தியம உபாயம்? சாஸ்திரம் படிக்கிறது, அத்தியனம் பண்ணுறது, அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது வந்து மிருது. என்னோட கூட தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், சம்புத்தானந்தான்னு ஒரு பேர். சம்புத்தானந்தான்னு இதில் இருந்தார், நம்ம கோயம்புத்தூரில் இருந்தார். அவர் இப்போ இல்லை, சமாதி ஆகிட்டார். ரொம்ப நல்ல சாதுவார். அவர் என்ன பண்ணாருன்னா பகவத்கீதையை ஆரம்பித்தாருங்க, முடிக்கவே இல்லை. பகவத்கீதையை ஆரம்பித்தார், 30 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கவே இல்லை, இறந்து போயிட்டார். அவர் சமாதியை அவர் ஒருவேளை அடுத்த ஜென்மத்தில் போய் முடிப்பார்னு நினைக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் முடிப்பார் என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வாரத்துக்கு ஒரு கிளாஸ். நமக்கு யோசிச்சு பாருங்க,
வாரத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் அடுத்த வாரத்தில் இன்னைக்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு அடுத்த வாரத்தில் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். நான் போன வாரத்தில் என்ன கிளாஸ் சொன்னனோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவூட்டுறதுக்கே மெமரியில் கொண்டு வந்து திரும்ப கிளாஸ் சொல்லணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எடுக்கிறாங்க பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் போயிட்டே இருக்கும் பகவத்கீதை. வாரத்துக்கு ஒரு கிளாஸ் 2 கிளாஸ், சண்டே மட்டும் பைபிள் படிக்கிற மாதிரி சண்டே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படிக்கிறது. எத்தனை நாள் போடுறது யோசிச்சு பாருங்க. அப்போ கண்டினியூட்டி இருக்கவே இருக்காது. உபாயம் சாஸ்திரம் கரெக்டு. உபாயம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், நல்ல உபாயம், மத்தியம உபாயம். ஆனால் அந்த மத்தியம உபாயத்தையே நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, வாரத்துக்கு ஒரு கிளாஸ், மாதத்துக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்கார். மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட்டு சாட்டர்டேவோ செகண்ட் சாட்டர்டேவோ வந்து எடுக்கிறார். ஏதோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டு கட் பண்ணுவான் பார்த்தீங்களா, செகண்ட் சாட்டர்டே கரண்ட்டு கட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறது வந்து. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு கிளாஸ்னால் யோசிச்சு பாருங்கள், பகவத்கீதை எப்போ முடியறது? மொத்த ஜீவனத்தில் முடியவே முடியாது உங்களுக்கு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அலிபாபா 40 திருடர்கள் மாதிரி கதை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். எப்போ முடியவே முடியாது உங்களுக்கு. இந்த தினத்தந்தியில் ஒரு கதை ஒன்று போட்டிருப்பாங்க, நல்ல கதையாச்சு, போயிட்டே இருக்கும். சிந்துபாத் கதை, கரெக்ட், சிந்துபாத். அது எண்டே இருக்காது, சிந்துபாத் போயிட்டே இருக்கும் சிந்துபாத். அதே மாதிரி பகவத்கீதையும் அவர்கிட்ட படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதையை எத்தனை ஜென்மம் போனாலும் முடிக்க முடியாது. ஏன்னா மாதத்துக்கு ஒரு கிளாஸ். உபாயம் ரொம்ப கரெக்டு. அந்த உபாயத்தை என்ன பண்ணுறாங்க, அனுஷ்டிக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா மிருது சம்பேகம்னு பேர். அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. அப்போ வீக்லி கிளாஸ் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம சம்பேகம் சொல்லலாம். ஒருவேளை அது கூட மிருது தான். வாஸ்தவத்தில் வீக்லி எடுக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. நித்தியம் பாடம் படிக்கணும். இந்த வேதாந்தம் கண்டினியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா விடவே கூடாது. ஆணி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுவான், அக்னியில் வந்து ஒரு இரும்பு ராடை விட்டு அது ஹீட் ஆகி அப்படி இருக்கும்போது அந்த கலர் மாறுறதுக்குள்ளார டொம் 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 டொம்னு சுத்தியில் வச்சு ஹாமரை வச்சு அடித்தாதான் அது என்ன ஆகும், ஷேப்புக்கு வரும், இவன் நினைக்கிற ஷேப்புக்கு. அதே மாதிரி பகவத்கீதையாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், என்ன பண்ணணும் தெரியுங்களா? எங்கள் ஆச்சாரியோட மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா கேப்பே விடக்கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்கள், காலையில் ஒரு கிளாஸ் முடிஞ்சா இப்போ ஒரு கிளாஸ், இது மத்தியானமும் ஒரு கிளாஸ் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார ரிங்னு நான் பேசுகிறதே தான் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆட்டோவாக போக ஆரம்பிச்சுட்ருக்கும். வேதாந்தமே சிந்தனையில் இருந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், தேவையில்லாத நான்சென்ஸாக இருக்கிற லௌகிக விஷயம் வராது. அப்போ தீவிரம் அப்படின்னும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மத்தியம தீவிரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உபாயத்தை டெய்லி 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 கிளாஸ் அப்படின்னு திரும்ப திரும்ப சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் தீவிரம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவிரம் அந்த மத்தியம உபாயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சிரவணமும் பண்ணி கூடவே வந்து நல்லா 24 மணி நேரம் மனனமும் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அது என்ன ஆயிரும், தீவிர சம்வேகமாக மாறிடும். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மத்தியம சம்வேகத்தில் இருக்கோம். மத்தியம உபாயம் மத்தியம உபாயம். நம்ம அனுஷ்டானம் பண்ணுறதும் மத்தியம சம்வேகத்தில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்டகரி டெய்லி காலையில் உபாசனையும் ஓங்கார உபாசனையும் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஓங்கார உபாசனையும் பண்ணிக்கிட்டு சாஸ்திர கிளாஸ் 2ஐயும் கேட்டுக்கிட்டு மீதி நேரம் அதை சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா மத்தியம சம்வேகம். உபாயம் ஓங்காரமும் சாஸ்திரமும் மத்தியம உபாயம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தீவிர அதிமாத்திர உபாயம்னு ஒன்று இருக்குது. அதிமாத்திர உபாயம் என்னது, சர்வ பரித்தியாகம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் சொன்னேன்ல, அந்த சன்னியாசி சொன்னேன்ல, அந்த சன்னியாசியை பார்த்தா பெரிய பெரிய வித்வான்கள்லாம் பயப்படுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியம்னா அவ்வளோ வைராக்கியம். இலத்தலையை சாப்பிட்டுட்டு ஜீவனை ஓட்டுறாரு அப்படின்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சாஸ்திரம் படித்தவர் இப்போவும் இருக்கார். ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை பார்க்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் காட்டிலேருந்து வெளில வருவார். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சர்வ பரித்தியாகம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர சம்பேகம் அப்படின்னு பேர். தீவிர சம்பேகம்ன்றதுக்கு அர்த்தம் தீவிர வைராக்கியம், எல்லாம் பரிபூர்ணமான வைராக்கியம். எதை கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவர்கிட்ட வருவார். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவார். பேய் மாதிரி சாப்பிடுவார். அந்த 1 நாள் 2 நாள் 10 20 ரொட்டி 30 ரொட்டிலாம் சாப்பிடுவார். எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். நான் ஏதாவது பணங்கள் ஏதாவது கொஞ்சம் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு செலவுக்கு வச்சிங்கன்னா என்ன சொல்லுவார், தொடமாட்டார். பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடவே மாட்டேன். எந்த இதையும் தொடர்றதில்லை. அழுக்கு துணி தான் போட்டிருப்பார் சன்னியாசி.
அழுக்கிட்ட வஸ்திரம் தான் போட்டிருப்பார். நஞ்சு போனாலும் அந்த துணி தான் போடுவார், இல்லையா? புது வஸ்திரம் போட மாட்டார். பணத்தை கையில் தொட மாட்டார். பரிபூர்ண வைராக்கியம். சொசைட்டியில் எந்த விவகாரமும் இருக்காது. வருவார், சாப்பிட்றதுக்காக வருவார், 3-4 மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டு திரும்ப போயிடுவார், அவ்வளோதான். 24 மணி நேரம் என்ன வேலை அப்படின்னா வெறும் மெடிடேஷனில் மட்டும் இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, உபாயம் அதிமாத்திர உபாயம், அதை அனுஷ்டிக்கிற மெத்தடு அப்படின்னா அதுலேயும் அதி தீவிரம். அப்போ அந்த தீவிரம் அப்போ எத்தனை அர்த்தம்? மிருது உபாயம், அதில் 3 வெரைட்டி: மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம். 3 வெரைட்டி ஆயிடுச்சு. அதே மாதிரி மத்தியம உபாயம், மத்தியம உபாயத்தில் அனுஷ்டிக்கிற விதம் மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம். அதே மாதிரி அதிமாத்திர உபாயம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம் அப்படின்னு 3 கேட்டகரி. இதில் கடைசியில் இருக்குல்ல, தீவிர 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 இருக்கா? மிருது உபாயம் தீவிர சம்வேகம், மத்தியம உபாயம் தீவிர சம்வேகம், அதிமாத்திர உபாயம் தீவிர சம்வேகம். அப்போ நான் எல்லா சாதகர்கள்ட்டையும் சொல்லுவேன், எதை பண்ணினாலும் தீவிரமாக பண்ணுவேன். திருடுறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா தீவிரமாக திருடுங்க ஜி நான் சொல்லுவேன். என்னோட ஆரம்பத்தில் என்னோட ஆச்சாரியர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. எதை பண்ணினாலும் பார்த்தீங்கன்னா லேசியாக பண்ணவே கூடாது. அது எந்த காரியம் பண்ணாலும் ரொம்ப முனைப்போட பண்ணணும், உற்சாகத்தோட பண்ணணும், ஃபுல்ஃபில்னஸ்க்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனை அலட்சியமாக பார்த்தீங்கன்னா இந்த காரியம் தானே அப்படி ஹேபிட்டை கொண்டே வராதிங்க. எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் எவ்வளோ பெஸ்ட் நம்மளால் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து எவ்வளோ அவுட்புட் வெளியில் கொண்டு வர முடியும், அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த முனைப்பு இருக்குது பாருங்க, நம்ம அதில் உற்சாகத்தோடு இது பண்ணுறது கம்மியே ஆகாதவங்களுக்கு. அப்போ ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, தீவிர சம்வேகானாம் ஆசன்னஹா, இதான் சூத்திரம். அப்போ உபாயம் மிருதுவாக இருக்கலாம், ஆனால் அனுஷ்டிக்கிற மெத்தட் தீவிரமாக இருக்கணும். உபாயம் மத்தியமமாக இருக்கலாம், ஆனால் அனுஷ்டிக்கிற வேகம் தீவிர சம்வேகமாக இருக்கணும். உபாயம் அதிமாத்திர உபாயமாக இருக்கணும், அதில் தீவிர சம்வேகம் இருக்கணும். அப்போது இந்த தீவிரமாக இருக்கிறவங்களுக்குத்தான் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஆசன்னக தீவிர சம்வேகானாம் ஆசன்னக பவதி, சமாதியானது ஆசன்னகன்றதுக்கு அர்த்தம் சீக்கிரமாக சம்பவிக்கின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப லேசியாக இருந்தீங்க அப்படின்னா போயிட்டே இருக்கும், கோடிக்கணக்கான ஜென்மங்கள் போயிட்டே இருக்கும். அதனால தான் தீவிரம் முக்கியமாக சொல்லப்படுது. டீக்காக்காரர் என்ன சொல்கிறாரு பாருங்க, சதாசிவ பிரமேந்திரர். சம்வேகோ வைராக்கியம் தெளிவாக சொல்லிட்டார். சம்வேகம்னு என்னது? வைராக்கியம். உபாயம் 3 வெரைட்டி: மிருது உபாயம், மத்தியம உபாயம், தீவிர உபாயம். எல்லாத்துலேயும் 3 போட்டுங்க. நீங்கள் எதை பண்ணாலும் 3 கேட்டகரி பிரிச்சுக்கணும். எதை பிரித்தாலும் 3 கேட்டகரி. கிரிவலம் பண்ணுறீங்களா? கிரிவலம் பண்ணும்போது மிருது உபாயம், கிரிவலம்னு ஒரே ஒரு சாதனை எடுத்துங்க. அதை எப்படி பண்ணலாம்? நல்லா பார்த்தீங்கன்னா நோகாமல் பார்த்தீங்கன்னா அடிடாஸ் ஷூவை போட்டுட்டு ஆனந்தமாக போகலாம், வெறும் காலோட போகலாம். 2த்துக்கு பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் போவாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போகிற வர ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் ஜாலியாக சுற்றி முடியும் போது எந்த பெயினும் இருக்காது. அதையே பார்த்தீங்கன்னா எதுவும் சாப்பிட மாட்டேன், வெறும் காலோட போவேன் அப்படின்ட்டு நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க, போயிட்டு வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கு பிறகு தான் நாக்கில் பார்த்தீங்கன்னா எதையாவது போடுவாங்க. அப்போ போய் முடிக்கிற வரைக்கும் எதையுமே சாப்பிட்றதில்ல. போகும்போது ஜபம் பண்ணிக்கிட்டே போகிறது, இல்லைனா உபனிஷத் பாராயணம் பண்ணிக்கிட்டே போகிறது, இல்லைனா பகவானோட சிந்தனையிலேயே போயிட்டு வர்றது. இது பார்த்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு காரியத்தையும் 3 விதமாக நம்ம பண்ண முடியும். ரொம்ப சாஃப்டாக பண்ணலாம், மத்தியமமாக பண்ணலாம், தீவிரமாக அனுஷ்டிக்கலாம். அப்போ தீவிர சம்வேகானாம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சம்வேகம்ன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியம். அப்போ வைராக்கியம் அதிகமாக தீவிர வைராக்கியத்தோடு ஒரு காரியத்தை பண்ணணும். தத்து பேதாத் யோகினக திரிவிதா மிருது சம்வேகா மத்திய சம்வேகா தீவிர சம்வேகாஹா ச இது. அப்போ அந்த சம்வேகம் சொல்லக்கூடிய வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஐயோ சுவாமி என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது சாமி, எனக்கு பசி தாங்காது சாமி. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு வைராக்கியம் கம்மி. சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் பார்த்துருவோம் சாமி அப்படின்னு அவங்களுக்கு தைரியம் இல்லை. ஐயோ சாப்பிடுன்னா உடம்பு கெட்டு போயிடும் சாமி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும் போதே எல்லாத்தையும் வாயில் விட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கிறது. கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே, உடம்பு கெட்டு போயிடும்ல சாமி, சாப்பிடணும்னா பசி உடம்பு பிபி ஏறிடும் சாமி, சுகர் கம்மியாகிடும் சாமி, அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சாக்கு போக்கு சொல்லிட்டு. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு வைராக்கியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
அடுத்தது மத்தியம சம்வேகம் என்னது அப்படின்னு கேட்டினா, இன்னும் வைராக்கியம் கொஞ்சம் அதிகமாகுது. வைராக்கியம் ஒன்றும் சாப்பிட வேணான்னு போகிறேன், காலுக்கு ஒன்றும் ஆகாது சாமி, என்ன ஷூ போடலன்னா பரவாயில்ல, செப்பல் போடலன்னா பரவாயில்ல, வெறும் காலோட நான் போகிறேன், ஒன்றும் ஆகாது அப்படின்னு மத்தியம சம்வேகம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தீவிரமாக 2 வேலை பண்ணுற சாதுக்கள்லாம் இருக்காங்க. காலையில் ஒரு கிரிவலம் பண்ணுவாங்க, சாயந்தரம் ஒரு கிரிவலம் பண்ணுவாங்க. அப்போ நான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் இது அவங்களுக்கு தட்சணைன்னு வச்சுருக்கோம். ஒரு வாட்டி கிரிவலம் பண்ணுறவங்களுக்கு 500 ரூபா நாங்கள் வச்சுருக்கோம், ஒரு கணக்கு வச்சுருக்கோம். 2 வாட்டி கிரிவலம் பண்ணுறவங்களுக்கு 1000 ரூபா. அவங்க எது கேட்டாலும் கொடுக்கறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் கேட்க மாட்டாங்க. நான் போய் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா 2 முறை கிரிவலம் பண்ணுறவங்க சாதுக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா வண்டி எங்கே போனாலும் நிப்பாட்டுவேன். வண்டி நிப்பாட்டி, சுவாமி என்ன வேணும் அப்படின்னு கேட்டால், ஒன்றும் வேணாம் சுவாமி, பகவான் பார்த்துக்கிறார் சுவாமி, ஒன்றும் வேணாம்னு சொல்லுவாங்க. அதான் வைராக்கியம். அப்போ அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, வலுக்கட்டாயமாக நான் என்ன பண்ணுவேன், மற்றவங்களுக்கு கொடுக்கறத காட்டிலும் அதிகமாக நான் பார்த்தீங்கன்னா தட்சணை கொடுப்பேன். அப்போ என்ன அர்த்தம், பகவானும் இதே மாதிரி தானே பண்ணுவார். அப்போ யார்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகமான தீவிரம் அதிகமாகுதோ, வைராக்கியம் அதிகமாகுதோ அவங்களுக்கு அதிகம். நான் எப்போ பார்த்தீங்கன்னா தட்சணை கொடுக்கும்போது போதுமானு கேட்பேன். யாராவது கேட்பீங்களா நீங்கள்? நான் எப்போ பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்தாலும் 20 ரூபா கொடுத்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, 50 ரூபா கொடுத்தாலும் 100 ரூபா கொடுத்தாலும் நான் ஒரு அடுத்த வார்த்தை கேட்பேன், போதுமா அப்படின்னு கேள்வி கேட்பேன். அவங்க குடுசாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா திரும்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 ரூபா 20 ரூபா மட்டும் கொடுப்பேன். அதே யார் பார்த்தீங்க அப்படின்னா போதும் சாமி அப்படின்னு அந்த திருப்தியாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டினா 100 ரூபா 200 ரூபா 500 ரூபான்னு எடுத்து கொடுத்துருவேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்போ ஏதாவது சுவாமி ஏதாவது வேணுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், ஒன்றும் வேணாம் சாமி ரொம்ப பரம திருப்தியாக சொல்லுவார். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபா எடுத்து டக்குன்னு கொடுத்துட்டேன். என்ன சாமி அப்படின்னாரு, வச்சுங்க எதை, ஒன்றும் வேணாம் சாமி, இருக்கட்டும் சாமி, வச்சுங்க அப்படின்னு. அப்போ 500 ரூபா பக்கத்தில் இருக்கிறவருக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபா 20 ரூபா தான் கொடுக்குறேன். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்தி இல்லை, வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இல்லாதவங்களுக்கு 10 20, வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா. அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நானே பார்த்தீங்கன்னா ஒரு தட்சணை கொடுக்கும் போதே இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா பகவானும் அதே தான். நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைராக்கியம் இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் சமாதிலாம் ரொம்ப டிலே ஆகும். மத்தியமமாக வைராக்கியம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரம் வரும். ரொம்ப தீவிர வைராக்கியம் இருக்குன்னா ஐயோ இவனுக்கு தொலைட்டும், கொடுத்துருவான், இவனுக்கு நல்லா கிடைக்கட்டும், இவனுக்கு நல்ல சமாதி சீக்கிரம் உண்டாகட்டும் அப்படின்னு பகவான் என்ன பண்ணுவார், சீக்கிரமே அந்த சமாதியை கைவல்யத்தை கொடுத்துருவார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பேதம் பார்த்தீங்கன்னா தத்து பேதாத்துன்னு என்ன அர்த்தம், அந்த வைராக்கியத்தை பேதமாக கொண்டு பிரிவாக வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா யோகினக திரிவிதாக பவந்தி, யோகிகள் 3 விதமாக ஆகிறார்கள். நிறைய பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் பெருசாக கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மகான்கள் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த தடம் பதிக்காமல் போகிற பறவைகள் மாதிரி நிறைய ஞானிகள் இந்த உலகத்தில் இல்லாமல் உத்தமமான ஞானிகள் போயிட்டே இருக்கிறாங்க, வெளில தெரியறதில்லை. இந்த மாயா என்ன பண்ணு தெரியுங்களா உங்களுக்கு, நீங்கள் அனுஷ்டானத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா நீங்கள் மேலே ஏற 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 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மசாலாவை காட்டும் கண்ணுக்கு மேலே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசாலாவில் மயங்கி போய் ஒரு ஆசிரமத்தை கட்டுவாங்க, பெருசாக்கிடுவாங்க, நம்ம பெரிய ஆள், அவங்க ஜீவனாக முடிச்சு போச்சு. அப்போ வைராக்கியம் பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அடைகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனுபூதி பரியந்தம் எனக்கு ஒன்றும் வேணாம் சாமின்னு நினைக்கிறவன் தான் ஆத்மாவை அடையும். நடுவுலேயே டைவர்ஷன் நிறைய கிடைக்கும், டைவர்ஷன் எடுக்கவே கூடாது, டைவர்ஷன் எடுக்காமல் போகணும். ஆனால் என்ன இருக்கும், அதுலேயே மிருது மத்தியம தீவிர அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரிஞ்சு யோகிகள் 3 விதமாக ஆகிறார்கள் சொல்லியாச்சு. தத்திர தீவிர சம்வேகானா இந்த 3 பேத்துலேயும் மிருது வைராக்கியம் இருக்கிறவங்களோ மத்தியம வைராக்கியம் இருக்கிறவங்களோ தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்க மத்தியில் 3 பேத்துக்கு மத்தியில் தீவிர சம்வேகானா, சம்வேகம்னா வைராக்கியம், நல்ல தீவிர வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு தான் ஆசன்னக சமாதி லாபக. ஆசன்னகனா என்ன அர்த்தம், சீக்கிரமான அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாக தீவிர சம்வேகம் இருக்கிற வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு சமாதி லாபமானது உண்டாகிறது. அல்பேன ஏவ காலேன ஆச்சாரியர் சொல்றார். ஆசன்னம்னா என்னது, ஆசன்னகன்றதுக்கு மீனிங் என்ன சுவாமி அப்படின்னா அல்பேன ஏவ காலேன. அல்பம்னா என்ன அர்த்தம், ரொம்ப கொஞ்ச காலத்திலேயே கண்ணை மூடி உட்காருவாங்க, நல்ல வைராக்கியத்தை அபியாசம் பண்ணிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்தாங்கன்னா போதும், ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம், இதான் மந்திரம், நல்லா தெரிஞ்சுங்க. ஒன்று வேணாம் ஒன்று வேணாம் ஒன்று வேணாம். ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் வேணும்,
நான் மட்டும்தான் இருப்பேன், நானுக்கு அந்நியமாக இருக்கிறது, எதுவும் வேணாம் அப்படின்னு தீவிர ஈஸ்வரனே ஆனாலும் கூட பரவாயில்ல, ஈஸ்வரனே எதிர்க்க வந்தாலும் அதுவும் ஆப்ஜெக்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ஆப்ஜெக்டாக இருக்கோ அதெல்லாம் வெறும் எனது பொய் தான், திருஷ்யம்தான் அப்படின்னு எல்லாத்தையும் வேணான்னு 24 மணி நேரமும் நிதித்தியாசனத்தில் எது வந்தாலும், எந்த தாட்டு வந்தாலும் இது பொய், இது திருஷ்யம், இது வேணாம், இது திருஷ்யம் அப்படின்னு அட்டாச் ஆகாமல் இருக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு என்ன உண்டாகும்? சமாதி லாபம். அல்பேன ஏவ காலேன, ரொம்ப அல்பமான காலத்தில் போய் உட்கார்ந்த மாத்திரத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே என்னாவது? சமாதி லப்யத்தை இத்தியர்த்தக, சமாதியானது உண்டாகிறது என்று அர்த்தமாகிறது. அப்போ நம்ம எதை பண்ணினாலும், இப்போ சிரவணம் பண்ணுறீங்க, சிரவணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாமி நான் புரியுது சாமி, ஒர்க் அவுட் பண்ணி எந்த விஷயமா இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணி அதில் தீவிரமாக ஒர்க் பண்ணுங்க. 1 மணி நேரம் பாடம் கேட்குறீங்கன்னா அதை 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த நான் உபநிஷத்துலாம் இப்போ எடுக்கிறேன்ல, கீதாலாம் இன்றைக்கி 1 மணி நேரம் எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சாமி ஒரு நாளைக்கு 5 கிளாஸ் எடுக்கிறீங்களா சாமி? முன்னாடிலாம் 5 கிளாஸ் எடுத்துக்கணும். 5 கிளாஸ் பிருகதாரண்யம் போகும், சாந்தோக்கியம் போகும், பிரம்மசூத்திரம் ஒரே டைமில் இதெல்லாம் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி சுவாமி அப்போ நீங்கள் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, என்ன ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுவீங்க? ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் சுவாமிகள்லாம் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா 1 வாரம் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறவங்க இருக்காங்க. 1 வாரம் ஒரு கிளாஸுக்கு. இப்போ ஏட்டெல்லாம் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, குமுதம் புக்கு படிப்போம் தெரியுங்களா, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வரேன்னு வச்சுங்களேன், எவ்வளோ நேரம் இந்த பகவத்கீதை இந்த யோக சூத்திரத்தை நான் ரெஃபரன்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்து பண்ணிக்கிறீங்க? 5 நிமிஷம். அப்போ 5 நிமிஷத்தில் எடுத்து யாராவது பாடம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அனுமானம் பண்ணணும். அப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நான் பாடம் படிக்கும் போது என் கூட சக பிரம்மச்சாரிகள் வைப்பாங்க, ஏன் என்னங்க சும்மா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, சும்மா படிச்சுக்கிட்டே, சன்னியாசியானா இப்படியாங்க இருப்பாங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படின்வாங்க. பாடம் படிக்கும் போது என் கூட படித்த சாதுக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஹாயாக இருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பாங்க. நான் உட்காந்து மெனக்கெட்டுக்கிட்டு இருப்பேன். மெனக்கெட்டல் தான். ஒரு மணி நேரம் பாடம் கேட்குறேன் அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். நான் இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைட் இல்லை, கரண்ட் இல்லாத, நான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இந்த என்னது குழல் விளக்குன்னு சொல்லுவோம்ல, கெரசின் விளக்கு, இந்த கெரசின் விளக்கை வச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் உட்காந்து பண்ணிட்டு ஒரு கிளாஸுக்கு மத்தியான நேரத்தில் தூங்கவே மாட்டேன். உட்காந்து திரும்ப எழுதி டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கு திரும்ப ஏன்னா நான் ரொம்ப வீக்னஸ், ஹேண்டிகேப். அப்போ அந்த ஹேண்டிகேப்டாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிசபிலிட்டி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், திரும்ப எனக்கு அதிகமாக பண்ண வேண்டியது. அந்த ஒர்க் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆணி அடித்த மாதிரி எனக்குள்ளார இருக்கும். நீங்கள் எதை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ண காலத்தில் பண்ண ஒர்க் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுதிட்டு போகுது. பிரம்மசூத்திரத்தை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சாமி இந்த பிரம்மசூத்திரத்தை எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜி ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க ஜின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி பின்னாடி மட்டும் தான் பார்ப்பேன், சூத்திரத்தோட அர்த்தம் பண்ண மாட்டேன். முன்னாடி என்ன சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லிட்டுன்னு பார்த்துட்டு நான் சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக உங்களுக்கு சூத்திரம் எடுக்கணும். ஒரு வாட்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டு நான் பிரம்மசூத்திரத்தையே நான் கண்டினியூஸாக ரெஃபரன்ஸ் இல்லாமல் என்னால் எடுக்க முடியும். ஏன் இந்த கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறீங்க சாமி? அகங்காரம் இல்லை, அகங்காரத்துக்காக இதை சொல்லலை, ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த யோக சூத்திரத்தை ஒவ்வொரு சப்தமாக சம்வேகம்ன்ற ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா சம்வேகம் அப்படின்னா வியாச பாஷ்யத்தில் என்ன சொல்லியிருக்கு, இங்கே சம்வேகம்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. சம்வேகம்னா வைராக்கியம் அப்படின்னு. எப்பவும் அந்த சம்வேகம்ன்றது உங்களுக்கு மறக்கவே கூடாது. தீவிர சம்வேகானாம் ஆசன்னக, தீவிர சம்வேகம் ஆசன்னக அப்படின்னு ஒவ்வொரு சப்தத்தையும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எழுதி நல்லா புரிஞ்சு உள்ளுக்குள்ளார டைஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 ஜென்மம் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகாது. அப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்த ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும் தீவிரமாகவே பண்ணணும். அப்போ அதே மாதிரி இந்த புத்தி இப்போதுலேருந்தே வருதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும்? நீங்கள் நிதித்தியாசனத்தில் போய் உட்காரும்போது என்ன பண்ணுவீங்க, தீவிரமாக பண்ண ஆரம்பிக்கும். அந்த தீவிரமாக பண்ணும்போது சமாதி லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே உண்டாகிவிடும். அதனால சாதகர்களாக இருக்கிறவங்க எப்போவுமே தீவிரத்தையே அனுஷ்டானம் பண்ணணும். மிருதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. யுத்த பூமி அப்படின்னா
கை போகும், காலு போகும், அடிபடும், தலை போகும், ரத்தம் வரும், சண்டைனா எல்லாம் நடக்கும். இது யுத்தம். இது அப்போ யுத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கேன் சுவாமின்னா உங்கள் தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவான், முடிஞ்சு போச்சு. அதனால வீரத்தோடு எழுந்து ரொம்ப வீரமாக தீரமாக காரியத்தை ரைட்ஸா. அதுக்கு அடுத்து 22வது சூத்திரம் ஆரம்பிக்குது. தீவிர வேகேஷு ஏவ தீவிர சம்வேகேஷ் ஏவ தாரதமியம் ஆக. இந்த தீவிர சம்வேகத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணுறார், வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தாரதமியம்னா ஏற்றத்தாழ்வை சொல்கின்றார். தீவிர சம்வேகானாம் ஆசன்னகன்னு போன சூத்திரத்தை சொல்லியாச்சு. அந்த தீவிர சம்வேகத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாரதமியத்தை சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம், அவங்க அனுஷ்டிக்கிற அந்த உபாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாரதமியத்தை சொல்கின்றார். என்ன தாரதமியம், மிருது மத்தியாதிமாத்திரத்வா ததோபி விசேஷः, மிருது மத்தியாதிமாத்திரத்வா ததோப்யபி விசேஷः, ததோபி விசேஷः அதிமாத்திரத்வாத், மிருது மத்தியாதிமாத்திரத்வாத் ததோபி விசேஷः. மிருது மத்திய அதிமாத்திர 3 உபாயம் சொல்கிறோம்ல. நிறைய பேர் தீவிரமாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஐயோ திருவண்ணாமலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானத்தை பண்ணுற ஒரு சுவாமி இருக்கார். ஆனால் அன்னதானம் ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப ஈஸி தானே உடம்பால் வந்து பண்ணுறது. ஆனால் அவர் பண்ணுற வேகத்தை பார்த்தீங்க அப்படின்னா தீவிர சந்தேகம். இந்த கொரோனா சமயத்துலலாம் ஜடசாமின்னு ஒரு ஆசிரமம் இங்கே இருக்குது. ஜடசாமின்னா ரொம்ப ஃபேமஸ் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 20-25 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாம் வந்து கொரோனாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரே அடங்கி கிடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ்க்கு போடுறதுல 1 மணி நேரம் கட்டிக்கிட்டு 24 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஊர் ஃபுல்லாக சாப்பாடு போட்டாங்க. அப்போ பயம்லாம் ஒன்றுமே இல்லை. உபாயம் என்னது, உபாயம் மிருது உபாயம், ஆனால் அனுஷ்டிக்கிற வேகம் தீவிரம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த உபாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டியான தீவிரமாக அனுஷ்டிக்கிறவங்க இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உபாயம் மிருது உபாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய உபாயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமாத்திர உபாயம். அன்னதானம், கிரி பிரதட்சிணம் இதெல்லாம் மிருது உபாயம். ராம் 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நோட்டில் எழுதுவோம்ல, ஏதாவது பெயின் இருக்கா அழகாக எழுதிட்டே இருக்க வேண்டிய ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கப்புறம் மத்தியம உபாயத்துக்கு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அதோட அடுத்த லெவல் சாஸ்திரம் படிக்கிறது. சாஸ்திரம் படிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. சாஸ்திரம் படிக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம உபாயம். அதுக்கப்புறம் அதிமாத்திர உபாயம் என்னது, சாஸ்திரம் படித்ததுக்கு பிறகு தியானத்தில் இருக்கிறது, வைராக்கியத்தோட 24 மணி நேரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டு 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 சாப்பிட்றதுக்கு மட்டும் வெளில வர்றது, தூங்கிறது. மற்ற காலங்கள் எல்லாம் தான் 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 தானில் நிற்கிற சமாதி அபியாசம், அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமாத்திர உபாயம். அப்படின்னு 3 விதமானது இருக்குது. இதில் தத்துவாபி விசேஷகன என்ன அர்த்தம், ஒன்றை காட்டிலும் ஒன்று மேலானது, விசேஷமானது. மிருது உபாயமாக இருக்கிற அன்னதானத்தை லிக்கித ஜபம் எழுதுறதை காட்டிலும் ஈஸி. நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா யோகி ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா யோகி ஆசிரமத்தில் ஒரு நோட்டு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஸ்ரீராம் ஜெயராம் எழுதுறதுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸி. போகும்போது வரும்போது எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கலாம். அப்போ அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரி பிரதட்சிணம் பண்ணுறது மேலே, அதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா கிரி பிரதட்சிணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காலோடு நடக்கிறது மேலே, அதை காட்டிலும் சாப்பிடாமல் நடக்கிறது, அதை காட்டிலும் ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே நடக்கிறது, அதை காட்டிலும் மனோமௌனத்தில் இருந்துட்டு கிரி பிரதட்சணம் பண்ணுறது. அப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து 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 அடுத்துன்னு ஏறிக்கிட்டே போகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிருது உபாயத்தை காட்டிலும் மத்தியம உபாயம் சாஸ்திரம் படிக்கிறது ரொம்ப உயர்ந்தது. அந்த சாஸ்திரம் படிக்கிறதை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா இந்த தியானம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்தமமானது. நான் 12வது சாப்டரில் 12வது ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத், ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத். ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவில்லாமல் ஒரு அனுஷ்டானத்தை பண்ணுறதை காட்டிலும் நிறைய பேர் அனுஷ்டானம் அறிவில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அனுஷ்டானம் அறிவில்லாமல் பண்ணுறதை காட்டிலும் சாஸ்திர ஞானம் எப்படிப்பட்டது, சிரேஷ்டமானது. அந்த சிரேஷ்டமான ஞானத்தை காட்டிலும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்காகி நின்றாம அதுக்கப்புறம் மனனம் பண்ணுறது, நிதித்தியாசனம் பண்ணுறது ரொம்ப உயர்ந்தது. அப்போ தியானம் இந்த சிரவணத்தை காட்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம தியானம் ரொம்ப சிரேஷ்டமானது.
ஞானாத் தியானம் விசிஷ்யதே. பக்கத்தில் எழுதிங்க 12 எழுதிட்டிங்கன்னா கீதா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் தியானம் பெரியது. ஆனால் அந்த தியானத்தில் என்ன சம்பவிக்கும் சுவாமி? மசாலா வரும். சவித்தர்க்கத்தில் ஒரு மசாலா, நிர்வித்தர்க்கத்தில் ஒரு மசாலா, சித்திகள் தான் எல்லாம் ஒவ்வொன்றா எல்லாம் வரும். ஆனால் எல்லாத்துலேயும் நீங்கள் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா கர்மபல தியாகம். என்ன கர்ம பலன்? இந்த தியானம் பண்ணும்போது அதுக்கு பலனாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளிம்ஸ் வரும், ஆப்ஜெக்டில் நிறைய சித்திகள் வரும், உலகமே வந்து உங்களை கொண்டாடும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வைராக்கியத்தை அடைஞ்சோன்னு வச்சுங்க, கர்ம பலனை வந்து இது வேணாம், இது வேணாம், 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 வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் என்ன அடைவீங்க? தன்னையே தான் அடைய முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தத்தோப்பி விசேஷகனா என்ன அர்த்தம்? ரொம்ப தீவிரமான வைராக்கியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீவிரமான உபாயம், தீவிரமான வைராக்கியம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. பாஷ்யத்துக்கு வந்து விற்த்தியில் ஆச்சாரியர் சொல்றார், மிருது தீவிரோ மத்திய தீவிரோ அதிமாத்திர தீவிரஸ்ச. தெளிவாக சொல்றார். மிருது வேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? மிருது போன இதில் சொல்லியிருக்கு, மூணு பேர் சொல்லியிருக்கோம். மிருது சம்வேகம், மத்தியம சம்வேகம், தீவிர சம்வேகம். அது அப்படியே இங்கே உபாயத்தில் அப்ளை பண்ணி பாருங்க. மிருது தீவிரம், மத்திய தீவிரம், அதுக்கப்புறம் அதிமாத்திர தீவிரம், கடைசி 3. முதல் 6 விட்டுருங்க. 6 விட்டுட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா மிருது சம்வேகம், மத்தியம தீவிரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமாத்திர தீவிரம். இந்த 3 தீவிரமாக இருந்துச்சு அப்படின்னா தேஷு அபி, அதுலேயும் கூட அந்த டேபிள் எடுத்து பார்த்துங்க. டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 போட்டிருக்காங்க வியாச பாஷ்யத்தில். அந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா மிருது உபாயம் மிருது சம்வேகம், மத்தியம உபாயம் மிருது சம்வேகம், அப்புறம் அதிமாத்திர உபாயம் மிருது சம்வேகம், அதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் மிருது உபாயம் மத்தியம சம்வேகம், அதுக்கப்புறம் மத்தியம உபாயம் மத்தியம சம்வேகம், அப்புறம் அதிமாத்திர உபாயம் மத்தியம சம்வேகம், அதையும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிருது உபாயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தீவிர சம்வேகம், அதுக்கப்புறம் மத்தியம உபாயம் தீவிர சம்வேகம், அதுக்கப்புறம் அதிமாத்திர உபாயம் தீவிர சம்வேகம். தீவிர வரணும். அப்படி வச்சுக்கிட்டவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தேஷு அப்படி உத்தரோத்தரஸ்ய துவரையா சித்திர் திரஷ்டவ்யா. மிருது உபாயமாக இருந்துக்கிட்டு தீவிரமாக அபியாசம் பண்ணுறதை காட்டிலும் மத்தியம உபாயத்தை எடுத்துக்கிட்டு தீவிரமாக அனுஷ்டானம் பண்ணினீங்கன்னா சீக்கிரமாக சமாதி கிடைக்கும். அதை காட்டிலும் அதிமாத்திர உபாயத்தை எடுத்துக்கிட்டு தீவிரமாக சம்வேகத்தை அப்ளை பண்ணினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தேஷு அப்படி அப்படின்னா இந்த 3 கூட உத்தரோத்தரன்னா என்ன அர்த்தம்? அடுத்தது மேலே இருக்கிறது. உத்தரோத்தரேபியா துவரையா சித்திர் திரஷ்டவ்யா. துவரையான என்ன அர்த்தம்? சீக்கிரம்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா சமாதி லாபம் கிடைக்கும் என்று அர்த்தமாகும். தத்து ஏவம் அதிமாத்திர தீவிரஸ்ய. அந்த அதிமாத்திர தீவிரம் இருக்கே, உபாயம் அதிமாத்திரம் 24 மணி நேரம் ஓங்காரத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஜபிச்சுக்கிட்டு இருக்காரு. சாஸ்திர சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி ஓங்காரத்தை கையில் எடுத்துக்கிட்டு 24 மணி நேரம் ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். ஏன்னா ஏததாலம்பனம் சிரேஷ்டம் சொல்லியிருக்கோம். நான் நேற்றே போன இதிலே சொல்லியிருக்கேன். ஓங்காரத்தில் கட்டோபனிஷத் சொல்லுது இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆலம்பனம் இது ஓங்காரம். அந்த ஓங்காரம் ஆலம்பனம்ன்றது உபாயம். என்ன உபாயம்? அதிமாத்திர உபாயம் ஓங்கார அபியாசம். அதை எடுத்துக்கிட்டு அதையும் எப்படி பண்ணுறது? காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் போதுமா சாமி? அதெல்லாம் பத்தாது, மிருத்து அது. அப்போ என்ன பண்ணணும்? 24 மணி நேரம் தூங்குற சமயம் போக, சாப்பிட்ற சமயம் போக, மீதி நேரம் எல்லாம் இந்த ஓங்காரத்தை நிதித்தியாசனத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதிமாத்திர தீவிரஸ்ய உபாயம் அதிமாத்திரம், அதை அனுஷ்டிக்கிற வேகம் தீவிரம். இந்த விதமாக பண்ணும்போது திருடபூமௌ அப்படி ஆகும்போது அபியாசத்தை வந்து தீர்க்க காலம் நிரந்தரம் சத்காரத்தோடு சேர்ந்து பண்ணும் போது அந்த அபியாசம் என்ன ஆகுது? திருடபூமின்னு பார்த்துருக்கோம் அபியாசத்தோட லட்சணம். அப்போ நல்லா திருடபூமியை அடையும் போது அசம்பிரஜாத சமாதவ் லப்தே சதி. அந்த இடத்துல என்ன ஆகும்? தீவிரமாக நீங்கள் பண்ணும்போது அசம்பிரஜாத சமாதியானது சம்பவிக்கும். அப்படி சம்பவிக்கிற நிலையில் லப்தே சதி, அந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா புனர்யுத்தாத்தும் அசக்தம் சத். அப்போ அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வெளில வருவான். தீவிரமாக அனுஷ்டானம் பண்ணி என்ன பண்ணிட்டான்? அசம்பிரஜாத சமாதி அடைஞ்சிட்டான்.
இப்போ இந்த லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிங்கச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதியிலேருந்து கீழே இறங்கணுன்னு நார்மலாக தானே இருப்பான் அப்படின்னு பெரிய பெரிய சாதுக்கள்லாம் அப்படி எரர் பண்ணுறாங்க. பெரிய சாதுக்கள்லாம் சமாதியிலேருந்து திரும்ப வந்து நீங்கள் கீழே தானே இறங்கி ஆகணும், அப்போ எதுக்கு சமாதி அபியாசம் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஒரு ஃபேமஸான சாது வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ணும்போது, சமாதியை கண்டனம் பண்ணும்போது இது மாதிரி தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதியில் 24 மணி நேரம் அப்படியேவா இருந்துட முடியும் அப்படின்னு. நம்ம கண்டிப்பாக இருக்க முடியாது. சமாதியிலேருந்து என்ன பண்ணுவோம், வித்தான அவஸ்தானே கீழே இறங்கி வருவோம் சொல்லியிருக்கோம்ல. சமாதி அவஸ்தா, சமாதியிலேருந்து வித்தான அவஸ்தா. அந்த வித்தான அவஸ்தைக்கு வரும்போது ஆச்சரியர் சொல்றார், புனர் வித்தாத்தும் அசக்தம் சன் மனோ நஷ்யதி. அற்புதமான வார்த்தை இங்க சொல்றார். நீங்க சமாதி லாபத்தை அடைந்த பிறகு தீவிரமா இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, புனர் வித்தாத்தும் அசக்தம் சன். திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா வித்தான அவஸ்தைக்கு விவகாரத்துக்கு வராமல் அசக்தம்னா விவகார அவஸ்தைக்கு வர சாமர்த்தியம் இல்லாமல், சக்தி இல்லாமல் அந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்யதி, மனசு நஷ்டத்தை அடையும். இந்த நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டால் பிரம்மவித்து வரன், பிரம்மவித்து வரியான், பிரம்மவித்து வரிஷ்டன் அப்படின்னு மொத்தம் பிரம்மவித்திலிருந்து 4 பேர் ஜீவன் முக்தர்களாக சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரிஷ்டன் அப்படின்ற கேட்டகரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்க போய் சமாதியில் உட்காருவாங்க. சமாதியில் உட்கார்ந்ததுக்கு பிறகு திரும்ப பேக்கப் ஆகவே மாட்டாங்க. அவங்க அப்படியே சமாதி பண்ண வேண்டியதுதான். 21 நாள் பார்ப்பாங்க. 21 நாள் பார்த்துட்டு அவங்க இனிமேல் வரல அப்படின்னா திரும்ப அந்த தேகத்துக்கு ரீகனெக்ஷன் கிடைக்காது அப்படின்னு சமாதி கட்டிடுவாங்க. யார் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாயுமான சுவாமி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு புளிய மரத்தில் உட்கார்ந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வரவே இல்லை. அமைச்சராக இருந்தவர், யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே அமைச்சராக இருந்தார். இருந்தாலும் உள்ளே போய் உட்கார்ந்தவர் திரும்ப வரவே இல்லை. அதுக்கு என்ன அவஸ்தைன்னு சொல்கிறோம், வரிஷ்டான் அப்படின்னு பேர். அப்போ சங்கல்பமே இல்லை, ஒன்று வேணாம், எனக்கு பண்ண வேண்டியது உலகத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் தீவிரமாக சங்கல்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக ஒன்று வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதியிலிருந்து திரும்ப வித்தான அவஸ்தைக்கு என்ன பண்ண முடியாது, வரும்போது இந்த மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை அடையவே அடையாது, விவகார தசைக்கு போகவே போகாது. அதனால அவங்க வித்தான அவஸ்தையை அடையவே மாட்டார்கள், திரும்ப வேக்கப்பாக மாட்டாங்க. சரி, அடுத்த கேட்டகரி என்னது, கீழே இருந்து மேலே போனீங்கன்னா வரிஷ்டனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வரியான் அப்படின்னு. இந்த வரியான்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சங்கல்பம் இருக்கும், கொஞ்சம் வைராக்கியத்தில் கொஞ்சம் கம்மி இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சமாதியிலேருந்து வித்தானம்னா வேக்கப் ஆவாங்க. வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஏதோ முந்தின ஜென்மத்தை சங்கல்பம் பண்ணியிருப்பாங்க, என்னோடய சிஷ்யர்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் நல்லது பண்ணணும், இந்த லோக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு கொஞ்சோண்டு இருக்கும். அதனால் என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா சமாதியிலேருந்து வேக்கப் ஆவாங்க. ஆனால் ரொம்ப நேரம் நிற்க மாட்டாங்க அந்த விவகாரத்தில். திரும்ப என்ன பண்ணிடுவாங்கன்னு கேட்டால் சமாதிக்கு போயிடுவாங்க. சமாதியிலேருந்து கீழே இறங்குவாங்க, திரும்ப சமாதிக்கு போயிடுவாங்க. சமாதியிலேருந்து கீழே இறங்குவாங்க, திரும்ப சமாதிக்கு போயிடுவாங்க. இது யார் அப்படின்னு கேட்டினா சாட்சாத்து நம்ம சதாசிவ பிரம்மேந்திரர் அது மாதிரி தான் இருந்தார். அவராக வந்து பார்த்தீங்கன்னா சமாதிக்குள்ளார போவார், அவராக வெளியில் வருவார். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எழுப்பி விடுவாங்க, எழுப்பி விட்டால் வெளியில் வருவாங்க, எழுப்பலை அப்படின்னா அப்படியே சமாதியிலே இருப்பாங்க. இந்த கேட்டகரி வரியான் வரன் 2 கேட்டகரியிலையுமே சதாசிவ பிரம்மேந்திரர் இருந்திருக்கார். எழுப்பி விட்டாதான் மற்றவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரை வந்து பார்த்தீங்கன்னா சமாதியிலேருந்து கீழே கொண்டு வருவாங்க, மற்றவங்க வந்து எழுப்பி கொண்டு வருவாங்க. அப்போ அது மாதிரி சமாதி ஸ்திரமாக இருக்கும், நிமித்தம் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வெளியில் வருவாங்க. இதுக்கப்புறம் 3வது கேட்டகரி என்னன்னு பார்த்துருக்கோம், வரன். 5வது சமாதியில் ஆரம்பிக்கும் போதே வரன் அப்படின்னு சொல்கிறோம். வரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் சங்கல்பம் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், தானே உள்ளே போவான், தானே வெளியில் வந்துடுவான். யாரும் எழுப்பணும்னு அவசியம் இருக்காது, அவனுக்கு பேர் வரன்னு பேர். இதுக்கப்புறம் முதல் ஸ்டேஜ் எது சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரம்ம வித்துன்னு சொல்லக்கூடியது முதல் ஸ்டேஜ். அனுபூதி அடைஞ்சிருவாங்க. அடைஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணா, முன்னாடி ஜென்மத்தில் நிறைய சங்கல்பம் வச்சுருப்பாங்க, இந்த சாஸ்திரத்தை எப்படியாவது எல்லாத்துக்கும் போய் கொடுக்கணும். என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு மெனக்கெட்டு இந்த சாஸ்திரத்தை பதிவு பண்ணுறோம், ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும், இதை வந்து ஷார்ட்கட்டாக முடிச்சுட்டு ஒரு சூத்திரத்தை சொல்லிட்டு போக வேண்டியது சாமி, இந்நேரம் முடிச்சிருக்கலாமே சாமி, ஒரு 50-60 கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தை முடிக்க முடியாதா, நல்லா முடிச்சிடலாம், எதுக்காக இவ்வளோ மெனக்கெட்டுறீங்க அப்படின்னா எனக்குள்ளார ஒன்று நிறைய கன்ஃபியூஸ் ஆகிருக்கு,
அதனால் எவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக இந்த உலக மக்களுக்கு சொல்லணும், இதை ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு எனக்குள்ளார சங்கல்பம். அப்போ அந்த சங்கல்பம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். 2017 நான் வைண்ட் அப் பண்ணிவிட்டு திருவண்ணாமலையை விட்டுட்டு ஹிமாலயாஸ் போயிட்டேன். நான் சித்தேஸ்வர் மகாதேவெலாம் நல்ல நல்ல இடங்கள்லாம் போய் உட்கார்ந்தேன். நான் ஹிமாலயாஸில் போய் உட்கார்ந்தேன். ஒரு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு லேக்குக்கு பக்கத்தில் ஒரு அம்பாலோட கோயில் பூமிக்கு அடியில் இருக்கிறது. சமாதி அபியாசம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அருமையான இடம். நான் போய் உட்கார்ந்தேன். திரும்ப என்னை வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கூட்டு வந்துச்சு. ஏன் தெரியுங்களா கூட்டு வந்துச்சு? ஏன் அப்படின்னா நான் வச்ச சங்கல்பம், இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு நான் ஒரு சங்கல்பம் வச்சேன் பாருங்க. அந்த சங்கல்பம் அப்போ என்ன நடக்கும், இந்த உலகம் பொய்யுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஒன்றும் வேணாம், எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குதுன்னு நினைக்காம இந்த உலகத்துக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு நான் நினச்சேன். பார்த்தீங்களா, அது என்னை திரும்ப கூப்பிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் எடுக்க வச்சுக்கிட்டு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரம்ம வித்துன்ற கேட்டகரியில் சமாதியை அடைவாங்க. அடைஞ்சாலும் கூட லோகத்துக்கு திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உலகத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டுதல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் வந்து மார்க்கதர்சனம் காட்டுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா வித்துன்னு பேர், பிரம்ம வித்து. அப்போ ஆச்சாரியார் சொல்றாரு, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான தன்மை இருக்குமோ, தீவிர வைராக்கியம்னு என்ன அர்த்தம், இப்போ நான் இப்போ அபியாசம் பண்ணுறேன், இப்போ வந்து அது மாதிரிலாம் முன்னாடி மாதிரி பண்ணுறதில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், உலகம்னு ஒன்றும் இல்லை, உலகம்னு ஒன்றும் இல்லை, வெறும் தோற்றம், இங்கே எல்லாம் பூர்ணமதக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சரி பூர்ணமாதான் இருக்குது. தங்கத்தில் எந்த குறையும் இல்லை. ஆபரணம் வந்து மூக்குத்தியாக இருந்தாலும் கம்மனாக இருந்தாலும் ஒட்டியானமாக இருந்தாலும் தங்கமாக தான் இருக்குது. அதே மாதிரி பிரம்மமாக தான் இருக்குது. பிரம்மத்தில் பூர்ணமாக தான் இருக்குது. இப்போ நான் அபியாசம் பண்ணுறேன் என்னன்னு கேட்டால், திரும்ப சமாதிக்கு நான் போகிறேன் அப்படின்னா திரும்ப வரக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் இப்போ அபியாசம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் பூர்ணமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம், எல்லாம் பூர்ணமாக பிரம்மஸ்வரூபமாக தான் இருக்கும். அப்போ நான் இப்போ சமாதிக்கு நான் மெதுவாக இந்த அபியாசத்தை பண்ணிக்கிட்டு சங்கல்பத்தை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு தீவிர சம்வேகத்துக்கு நான் போகிறேன்னு வச்சுங்களேன். அப்போ தீவிர சம்வேகத்துக்கு போயிட்டு திரும்ப வருவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியரை தான் சொல்றாரு, புனர் வித்தாத்தும் அசக்தம். அந்த சமாதி லாபத்தை அடைந்த பிறகு நிர்விகல்ப சமாதியை அடையறதுக்கு முன்னாடியே நீங்க சங்கல்பங்களை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, எல்லாம் பொய் ஒன்றும் பண்ண வேணாம் சுவாமி, பூர்ணமாக தான் இருக்கு அப்படின்னு பரிபூர்ணமா உங்க சங்கல்பங்கள் இல்லாம பூர்ண வைராக்கியத்தோட நீங்க சமாதி அடைஞ்சிங்கன்னா திரும்ப வர்றதுக்கு சங்கல்பம் இருக்காது. அதனால புனர்வித்தாத்தும்னா திரும்ப சமாதியிலிருந்து வேக்கப் ஆகிறதுக்கு, சமாதியிலிருந்து விவகார திசைக்கு வர்றதுக்கு அசக்தம் அசக்தம் சன் அப்படின்னா திரும்ப வர்றதுக்கு முடியாத காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமாதியில் போய் உட்காருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப இந்த லோகத்துக்கு வரவே மாட்டாங்க. அவங்களுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கோம், வரிஷ்டன் அப்படின்னு பேர். பிரம்மவித்து வரிஷ்டன் அப்படின்னு. மனோ நஷ்யதி, அவர்களுடைய மனது என்ன ஆயிடுது, நஷ்டமாகி போனது. நீங்கள் காலையில் வேக்கப் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொன்னா, டெய்லி காலையில் வேக்கப் ஆகிறதுக்கு என்ன ரீசன், நம்ம முந்தின நாள் வச்சிருக்கிற சங்கல்பங்கள். நம்ம என்ன சங்கல்பம் வச்சுருக்கோமோ அதுதான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வேக்கப் பண்ணுறதுக்கு இருக்குது. நான் தான் சண்டே ஹாலிடேஸ் டைமில் நான் சொல்லியிருக்கேன்ல என்ன பண்ணுவேன், இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் டெய்லி காலையில் ரொட்டீன் டைம் எந்திரிக்கிறனோ. நாளைக்கு அஷ்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபீவர் வேறு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மத்தியான நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் ஒரு 15 நாளாக என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், பெனட்ரைல். அந்த பெனட்ரைல் எடுத்து குடிச்சிட்டு 3/4 மணி நேரம் தூங்க வேணாம், இன்றைக்கி எதுவும் பண்ண வேணாம், எந்திரிச்சு ஒர்க்கெல்லாம் பண்ண வேணாம், ரொம்ப ஃப்ரீயாக எந்திரிப்பேன், எப்போ தூக்கம் வேக்கப் ஆகுதோ அப்போ எந்திரிக்கணும் அப்படின்னு நான் பெனட்ரையில் குடிச்சிட்டு படுத்துவேன். சங்கல்பம் என்ன வச்சுருக்கேன், ஒன்றும் வேலை இல்லை, மெதுவாக பண்ணலாம், மெதுவாக எந்திரிக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக ஒரு 3:45 போல் வேக்கப் ஆகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கிளாஸ் வச்சுருந்தோம்ல, அப்போ 3:30 மணிக்கு கிளாஸ் வைக்கும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் படுக்கும்போதே என்ன நினைப்பேன் அப்படின்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு. 1:45 படுப்பேன், 2:15 வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவரில் வேக்கப் ஆகிடும். அப்போ 3:30 மணிக்கு கிளாஸ் இருக்கும்போது கரெக்டாக 2:30 மணிக்கு வேக்கப் ஆகிடுவேன். கிளாஸ் இல்லை அப்படின்னா என்ன ஆகுது, ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது டிலே ஆகுது. இதே மாதிரி தான் நம்ம என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ அந்த சங்கல்பம் தான் வேக்கப் காலா
அந்த டீப் ஸ்லீப்லேருந்து நம்மளை வேக்கப் பண்ணுறது. இதே மாதிரி ஒருத்தனுக்கு சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு ஒருத்தன் சமாதிக்கு போகிறான்னு வச்சுங்க. சமாதிக்கெலாம் வேணாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரமணாசிரமத்துக்கு வாங்க. நிறைய பேர் ரமணாசிரமத்தில் வந்து தியானம் பண்ணுறதுக்கு உட்காருவாங்க. ஏழை ஹாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சொல்லி வச்சுருவாங்க, டைம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அப்போ ஏழை காலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம 6 உட்காடுறது வந்து 6:30 போய் உட்காருவோம், கண்ணை மூடி உட்காருவோம். 6:30 உட்காந்துடும். ஆயிடுச்சு, டைம் ஆகிருக்குமோ? ஆயிருக்கவே இருக்காது, 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். மனசு என்ன பண்ணணும்னா 7:15 ஆயிருக்குமோ, 7:15 ஆயிருக்குமோ, 7:15 ஆயிருக்குமோன்னு 3 வாட்டி நீங்கள் வாட்சை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, எப்போ பசிக்குதோ அப்போ போகலாம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அங்கே எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்காந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைமே பார்க்க மாட்டீங்க, அது பாட்டுக்கு டைம் போயிட்டே இருக்கும். அப்போ சங்கல்பம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா தூக்கத்திலிருந்து வேக்கப் ஆகிறதுக்கும் சங்கல்பம் தான் காரணம். நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு நடுவில் வேக்கப் ஆகிறோம்னா அதுக்கும் காரணம் மனசில் வச்சிருக்கிற சங்கல்பம் தான். அப்போ ஒருத்தன் நிர்விகல்ப சமாதி அடையிறதுக்கு முன்னாடி, சுவாமி இதெல்லாம் எங்கேருந்து சுவாமி சொல்கிறீங்க? எல்லாம் நமக்கு கொடுத்தது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா தான். கீதாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கல்ப பிரபவான் காமான் தெக்த்வா சர்வான் அசேஷதா. கீதாவில் 6வது சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஸ்லோகம் இருக்கு. 6வது சாப்டரில் வந்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா சங்கல்ப பிரபவான் காமான் சர்வான் தெக்த்வா அசேஷதக. அதுக்கப்புறம் சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா மனசேந்திரிய கிராமம் வினியம்ய சமந்ததக. நல்லா அனுஷ்டானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, சமாதி அபியாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சங்கல்பங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ரிமூவ். எனக்கு இனி செய்ய வேண்டியது ஒரு மண்ணாங்கட்டியும் புண்ணாக்கும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள எந்த காரியமும் பண்ண வேண்டியதுன்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு சமாதியில் உட்கார்ந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் நல்ல முறையில் சமாதி அடைவீங்க. திரும்ப சமாதியிலேருந்து வெளியில் வரணுன்ற அவசியமும் இல்லாமல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயம் 24வது ஸ்லோகம் பக்கத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும். 6:24 சொல்லியிருக்கு. சங்கல்ப பரித்தியாகம் பண்ணணும், யோகத்தில் ஏறணும். அப்படின்னா சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதவன் யோகியாக முடியாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறார். நீங்கள் சமாதி அபியாசத்துக்கு போகணும்னாவே முதல்ல என்ன பண்ணணும், சங்கல்பத்தை தியாகம் பண்ணாதவன் யோகியாக முடியாது. 6வது அத்தியாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லோகம் 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகம்லாம் இதான் சொல்லுது. என்னன்னு கேட்டிங்கன்னா எம் சந்யாசமிதி பிராகு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்யஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷ்சன அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது 2:6-2. எவன் வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பத்தை தியாகம் பண்ணுகிறானோ அவன்தான் யோகி, அவன்தான் சந்நியாசி. எவன் சங்கல்பத்தை தியாகம் செய்யவில்லையோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா யோகியாக முடியாது, சமாதியை அடைய முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே சங்கல்பத்தை தியாகம் பண்ணணும். ஏன் அப்படின்னா சங்கல்பத்தை தியாகம் பண்ணாமல் போய் உட்கார்ந்தீங்கன்னா யாராவது ஒரு மல்டி மில்லியனரோ வருவார், மாயா அம்மா என்ன பண்ணுவாங்க, அனுப்பி வைப்பாங்க. நீங்கள் நல்லா சமாதி பண்ணிகிட்டு இருக்கும் போது சுவாமி சுவாமி அப்படின்னு வருவாங்க. வந்தோடனே யார், ஐயோ பெரிய பிக் ஷாட் வந்திருக்காரு, என்னப்பா வேணும்? சுவாமி நீங்கள் தான் என்னுடைய குருநாதர், உங்கள் பேரில் ஒரு பெரிய ஆசிரமம் ஒரு இன்ஸ்டிடியூட் நம்ம கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு. ஓகேப்பா அப்படின்னு சொன்னோன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், உங்களோட சமாதி எண்டுக்கு வந்துடும். அப்போ யார் வந்தாலும், ஈஸ்வரனே வந்தாலும் ஆத்மாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு இருக்கணும். அதாவது தானே விஸ்வாமித்திரர் தபஸ் கலைக்கிறதுக்காக வந்து ரம்பா ஊர்வசி இவங்கெல்லாம் வந்தாங்கல்ல, ரம்பா ஊர்வசி மட்டும் வரமாட்டாங்க, மாயாமா என்ன பண்ணுவாங்க, நிறைய விதவிதமாக ஆட்களை அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சமாதி பண்ணுறதுக்கு முன்னாடியே பொய் நான் எதையெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு ஒருத்தர் நல்ல மனநிலைக்கு வந்திருந்தார் அப்படின்னா, எது வந்தாலும் பொய் திருஷ்யம்னு வச்சுருந்தாருன்னா அவர் சமாதியிலேருந்து கீழே இறங்கவே மாட்டார். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்கிறாரு, அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எவனுக்கு தீவிரமான சந்தேகம் இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, அவன் சமாதி லாபத்தை அடைந்த பிறகு திரும்ப அவனுடைய மனசு வித்தாத்தும் அசக்தம், வித்தான அவஸ்தைக்கு, இந்த சகஜ அவஸ்தைக்கு, இந்த விவகார அவஸ்தைக்கு அவனுடைய மனது வராது. அப்போ மனசு என்ன சுவாமியாகும்,
மனக நஷ்யதி, மனசு நசிஞ்சு போகும், இல்லாமல் போகும். அப்போ அவன் இந்த லோக்கத்துக்கு திரும்ப வரமாட்டேன், எது எடுத்து சமாதி கட்ட வேண்டியதுதான். அந்த சமாதிக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி ஜீவசமாதின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவசமாதினா என்ன அர்த்தம்னா உயிர் போனோட கட்டுற சமாதிக்கு பேர் ஜீவசமாதி இல்லை. இது மாதிரி வரிஷ்டன்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு அப்படியே வச்சு கட்டுறது இருக்கே, அதுக்கு பேர் தான் என்ன சமாதி அப்படின்னா ஜீவசமாதின்னு பேர். ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே உட்கார வச்சு கட்டிடு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தத்தக பிரத்யக்ஷிதி ஸ்வே மகிம்னே நிர்விக்னம் நிரந்தரம் அவதிஷ்டத இத்தியர்த்தம். சதாசிவ பிரம்மேந்திரத்தில் சாதாரண ஆள் இல்லை, சாட்சாத் பிரம்மஸ்வரூபம். அதனால தான் வந்து கிளியர் எழுதுறார். தத்தக அவன் மனசு நஷ்டமாகி போச்சு அப்படின்னா, மனசு நஷ்டமாகி போச்சு நாசமாகி போச்சுன்னா, மனோநாசம் நடந்த பிறகு அவன் எப்படி இருப்பான் சுவாமி அப்படின்னா, பிரம்ம விதத்தை பிரம்மைவ பவதி. முண்டக்கோபனிஷத் சொல்லுது, பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மமாவே ஆகிறான். அவன் என்ன ஆகிறான்னு கேட்டினா சர்வமாக ஆயிடும், சர்வமாக ஆயிடும். அவனுடைய இருப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் இருந்த இருப்புத்தன்மை என்ன ஆயிடுது, ஃபுல்லாக வியாபகமாகிடுது. அதான் இங்கே ஆச்சாரிய சொல்கிறாரு பிரத்யக்ஷிதி. பிரத்யக்ஷித்தின்னா சைத்தன்யம்னு அர்த்தம். தன்னுடைய சைத்தன்யத்தில் அகம் அகம் அகம்னு நம்ம சொல்கிறோமே, அதுக்கு பேர் தான் பிரத்யக்ஷித்தின்னு பேர். சித்தினா சைத்தன்யம், சித்தி சக்தி, சைத்தன்ய சக்தி, உணர்வு, பேர் உணர்வு. அந்த உணர்வாக இருக்கக்கூடிய தன்னிடத்தில் ஸ்வே மகிம்னி. நான் இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மத்தை அறிந்தவன் என்ன பண்ணுவானா தான் தன்னோட மகிமையில இருக்கான். ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. அவன் தன்னுடைய மகிமையில் நிலை பெறுகின்றான், எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். என்னப்பா மகிமை? சச்சிதானந்தம். இதான் மகிமை. வெறும் பியூர் கான்சியஸ்னஸ், பியூர் பிளிஸ், பியூர் எக்ஸிஸ்ட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆகிறான். திரும்ப இந்த தேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வருவதில்லை. அதான் இங்கே சொல்லுது என்னன்னு கேட்டிங்கன்னா பிரத்யக்ஷிதி ஸ்வமகிம்னி. பிரத்யக்ஷிதினா தன்னுடைய சச்சிதானந்த ஸ்வரூபத்தில், ஸ்வே அப்படின்னா தன்னுடைய, பிரத்யக்ஷிதினா சச்சிதானந்த ஸ்வரூபத்தில், மகிம்னா என்ன அர்த்தம்? மகிமையில். அதான் மகிமா. அந்த மகிமையிலேயே நிர்விக்னம், எந்த ஒரு விக்னமும் இல்லாமல். ஏன்னா சங்கல்பம் தான் விக்னம். சங்கல்பம் இருந்தால் வேக்கப் ஆகணும், பாடிக்கு வரணும். சங்கல்பம் இல்லை, விக்னம் எதுவுமே இல்லை. எந்த விக்னமும் இல்லாமல் நிரந்தரம் சதா காலமும் அவன் என்ன ஆகிறான்னு கேட்டிங்கன்னா அவதிஷ்டதே இத்தியர்த்தக. அவன் அந்த தத்துவத்திலேயே, ஆத்ம தத்துவத்திலேயே எஸ்டாப்ளிஷ் ஆகின்றான். அவதிஷ்டதேனா நிலை பெறுகின்றான். இதுக்கு தான் என்ன பேர்? நிஷ்டான்னு பேர். அப்போ திரும்ப வருவதே இல்லை இத்தியர்த்தகா. இதுக்கு மேலே என்னங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக திரும்ப திரும்ப சொல்லணுமா? இதுதான் ஆத்மா அனுபவம், ஆத்மாவில் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு பேர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. சதாசிவ பிரம்மேந்தரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே மாட்டாங்க. ஒரு அனுபூதிமான் வந்து பார்த்தீங்கன்னா குப்பனோ சுப்பனோ இல்லை, இவ்வளோ கிளியராக எடுக்கிறாருப்பாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, மனசு எதுக்கு பகவான் கொடுத்துருக்கார்? ஐயோப்பா போங்கப்பா, இதெல்லாம் லோ கிளாஸுப்பா. எல்கேஜி யூகேஜியில் படிக்கிற பாடத்தை என்னென்னா இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கோர்ஸாக வச்சு நடத்துறது. மனசு எதுக்கு பகவான் கொடுத்துருக்காரு? எதுக்கு? மனசு இருக்கும்போது தானே துக்கம் இருக்குது. அப்போ மனசை தொலைக்கிறதுக்காக தானே எல்லாமே. இந்த ப்ரொஜெக்டர் எது? மனசு தானே ப்ரொஜெக்டர். சுகத்தையும் துக்கத்தையும் இந்த சம்சாரத்தையும் எல்லாத்தையும் காட்டுறது இந்த நாசமாக போன மனசு தான். இந்த மனசு நாசமாகிறதுக்காக தான் எல்லா காரியமும். நம்ம யோக அபியாசங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி ரிலீஃப். ஏன் சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்தியாத்துவ நிச்சயம் பண்ணி 100% அதை இல்லாமல் பண்ணுறதுக்காக. அப்போ இல்லாமல் பண்ணதுக்கு பிறகு என்ன மிச்சம் இருக்கும்? நான் மட்டும் மிச்சம் இருக்கும். எனக்கு மனசுன்றது ஒன்று அவசியம் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்கிறது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா மாற்றிட்டோம். மனசு பகவான் எதுக்காக கொடுத்துருக்காரு? அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போது நாசமாக போ, மனசை வச்சுக்கிட்டு தெண்டாடி தெருவில் நின்று நாள் ஃபுல்லாக அந்த மனசு தான் நமக்கு வந்து சுகத்தையும் துக்கத்தையும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சனியனை வச்சுக்கிட்டு இருக்கலாமே, கொஞ்சம் கூட புரிதலே இல்லை. பெரிய ஞானி புருஷர்கள் மாதிரி இந்த உலகத்தில் வந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, இன்ஸ்டிடியூஷனை கிரியேட் பண்ணி மனசு வந்து பார்த்திங்கன்னா அதோட வேலை வந்து சங்கல்ப விகல்பம் தான் அதோட வேலை. அதோட சொரூப்பம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தனை பண்ணுறது தான். அப்போ சிந்தனை பண்ணுறதுனால தானே துக்கமே கிடைக்கிது. சர்வவிருத்தி நிரோதம் எதுக்காக சாஸ்திரம் சொல்லுது? சர்வவிருத்தி நிரோதம் எதுக்கு அப்படின்னா துக்கத்திலேருந்து விலகிறதுக்காக. நான் வந்து மனசு அப்படி தான் இருக்கும், மனசோட சுபாவம் வந்து பார்த்திங்கன்னா விற்த்திகள் தான் அப்படின்னு சொன்னால் இரு அவஸ்தைப்பட்டுட்டு சம்சாரியாகவே இருந்துட்டு போ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பான டீச்சிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிட்டுருக்கு. ஆனால் இங்கே ரொம்ப கிளியராக சொல்கிறார், மனசு வந்து பார்த்தீங்கன்னா நசிஞ்சு போகும். எப்போ? சங்கல்பம் தான் அந்த மனசுக்கு உயிர். நல்லா புரிஞ்சுக்குங்க.
நான் பண்றனே, எனக்கு இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சங்கல்பம் பண்றேன் பாருங்க, இதுதான் இந்த மனசை உயிரோட வச்சிருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா எதுவும் வேணாம் எதுவும் வேணாம் எதுவும் வேணாம், இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல 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 சங்கல்பங்கள் நாசமாகும். சங்கல்பம் நாசமாச்சுன்னா மனசு பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய்விடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? தான் தானா மிச்சம் இருக்க முடியும். சங்கல்பம் தான் நடுவுல. அந்த வரன் பிரம்ம வித்து வரன் வரியான் இந்த 3 பேர்த்துக்கும் என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? வரிஷ்டனுக்கு சங்கல்பம் இருக்காது, உள்ள போனவன் அப்படியே அடங்கிடுவான். இந்த மற்ற 3 பேருக்கு என்ன சுவாமினா 1-2 சங்கல்பம் இருக்கும்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா வரனுக்கும் வரியானுக்கும் அவன் சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு வெளில வருவான் போவான். இந்த பிரம்ம வித்து இருக்கான் பாருங்க, அவன் தான் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்துக்கு நல்லா நிறைய அனுகிரகம் பண்ணணும்னு அந்த அவனை பார்த்து பார்த்தீங்கன்னா மற்றவன் கேட்பான், உலகம்னு ஒன்று இருக்காப்பா அப்படின்னு கேட்பான். அப்போ நீ சங்கல்பம் வைக்கிறிய உலகம் இருக்குது உலகம் இருக்குன்னு, உலகம்னு ஒன்று இருக்கா அப்படின்னு. உலகன்றது இந்த மனசு காட்டுற மாயாச்சாரம். அது புரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? சங்கல்பம் வைக்கிறோம். அந்த சங்கல்பம் தான் இந்த மனசை பார்த்தீங்கன்னா உயிரோட்டமாக வச்சுருக்கு. உயிரோட்டமாக வச்சுக்கிட்டு சுகத்தையும் துக்கத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா எப்போ சங்கல்பம் சர்வநாசமாகுதோ அதுக்கு என்ன பேர்? சர்வநாசம் பண்ணுறதுக்கு என்ன பேர்? பரம வைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தை அனுஷ்டானம் பண்ணுறவன் வரிஷ்டனாகின்றான், இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதே இல்லை அப்படின்னு முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா இத்தியர்த்தக, இதோட 22வது சூத்திரம் பூர்ணமாகுது. இதோட அனுஷ்டானத்தை எந்த விதமாக பண்ணணும்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம இப்போ என்ன கையில் எடுக்க போகிறோம்? அதிமாத்திர உபாயம். மிருது உபாயம் தேவையில்லை. கூட இப்போ மத்தியம உபாயம் சாஸ்திர அத்தியனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன பேர்? சாஸ்திர அத்தியனத்துக்கு கர்மங்கள் பண்ணிங்கன்னா அன்னதானம் கிரி பிரதட்சணம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன பேர்? ஆயிரக்கணக்கான பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் மிருது உபாயம். இந்த சாஸ்திர அத்தியனம் மத்தியம உபாயம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. யோக சாஸ்திரத்தை படிக்கிறது, வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதையும் கையில் எடுத்துக்க போகிறோம். இதை கையில் எடுத்துக்கிட்டு நல்லா சிரவணம் மனனம் பண்ணுற வரைக்கும் இந்த மத்தியம உபாயத்தோடு ட்ராவல் பண்ண போகிறோம். கூடவே அதிமாத்திர உபாயத்தை எடுக்க போகிறோம். 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம்னு மெதுவாக இந்த ஓங்கார உபாசனையை கொண்டுட்டு வர போகிறோம். இந்த ஓங்கார உபாசனைக்கு என்ன பேர்? அதிமாத்திர உபாயம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? சிரவண காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மத்தியம உபாயம், சிரவண காலத்தை உபாயம், இந்த சிரவணம் பண்ணுறது, இதை நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்? மத்தியம சம்வேகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2 கிளாஸ் பண்ணுறோம், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் அந்த ஓங்கார உபாசனையை கையில் எடுத்திருக்கோம். ஆனால் எவ்வளோ நேரம் பண்ணுறோம் உங்களுக்கு தெரியும்ல? மிருதுவாக பண்ணுறீங்களா, இல்லை மத்தியமாக பண்ணுறீங்களா, தீவிரமாக பண்ணுறீங்களா? மிருதுவாக ஆரம்பிச்சு. அப்போ ஓங்காரத்தை மிருதுவாக ஆரம்பிச்சிருக்கோம். பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? தீவிரமாக ஆக்கணும். அப்போ இந்த அதிமாத்திர உபாயம் தீவிர சம்வேகமா ஓங்காரத்தை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்? படிக்க போகிறோம். 23லேருந்து ஓங்கார சூத்திரம் ஆரம்பிக்கிறோம். ஈஸ்வர பிரணிதானாத்வாமி. நாளைக்கு இதை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இதெல்லாம் படித்து கொடுக்க மாட்டாங்க இன்ஸ்டிடியூஷன்லலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தொட்டாங்கன்னு வச்சுங்களேன், சாமி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வசூல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்டு கேட்பான், என்ன சாமி பண்ணிகிட்ருக்கீங்க? நாள் ஃபுல்லாக ப்ரோக்ராம் போட்டுட்ருக்கோம், மனசு பார்த்தீங்கன்னா பகிர்முகமாகவே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உபாயத்தை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம், ஏன் சமாதி அபியாசத்துக்கு போக மாட்டேன்றோம், நிறைய தேவையில்லாம நான் அன்வான்டாக நிறைய காரியம் பண்ணுறேன் சாமி. கூட்டத்தை ஆயிரக்கணக்கான பப்ளிக்கை கூட்டிக்கிட்டே இருக்கோம். எப்போ பார்த்தாலும் ஆசிரமம் பார்த்தீங்கன்னா ஜே 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 ஜேன்னு இருக்குது. கண்ணை மூடி உட்கார முடியல. கண்ணை மூடி உட்கார்ந்தா பார்த்தீங்கன்னா அந்த வேலை இந்த வேலை தான் வருது. யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு ஆசிரமத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. கைலாஷ் ஆசிரமத்தில் தான் நடந்தது உற்சவம். டெய்லி ஒரு உற்சவம். ஏன்னா எல்லா கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா உற்சவமும் ஆசிரமத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஒரு ஆசிரமத்துக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் 200 பேர் சாப்பிட்றதுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 பேர் வர இன்வைட் பண்ணுங்கள். தெரியும் என்ன ஆகும்னு தெரியும். யாரையாவது இன்வைட் பண்ணுங்கள், 2 பேரை. மனசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐயோ அவங்க வராங்க வராங்க வராங்கன்னு ப்ரீ ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு போஸ்ட் ப்ரொடெக்ஷன். அப்போ நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போய் அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு பிறகு அப்பாடான்னு உட்காருவீங்க. அந்த இடத்த போய் தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விவகாரங்கள் தான் போயிட்டுருக்கு. அப்போ விவகாரங்கள் போயிட்டுருக்கிற ஆசிரமத்தில் வந்து இந்த பாடத்தெல்லாம் எடுப்பாங்களா? யாரும் சொல்லுங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கானது. பேசாமல் அதனால தான் நிவர்த்தி மார்க்கம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ கேட்பானே, பதில் கேட்பானே, சுவாமி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பானேன்றதுக்காக புரிஞ்சா போதும். சிம்பிளில் புரிஞ்சா போதுன்றதுக்கு எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணால் பண்ணலாம், யாரோட வேணால் இருக்கலாம், உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அனுபூதிக்கு போகணும், சமாதிக்கு போகணும்னு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் நிற்பாங்க. அப்போ என்ன கேட்ட இதில் அழகாக புரிஞ்சா போதுன்ற வேதாந்தத்தை எங்கே கொண்டுட்டு வந்தாங்கன்னா, யாருக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும் வெளியில் அப்படின்னு ஆசை இருக்கோ அவங்க புரிஞ்சா போதும்னு நிப்பாட்டிட்டாங்க. சதாசிவ பிரம்மேந்திரோட இதெல்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம சொன்ன மாதிரி எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அவங்க பண்ணுற விவகாரத்துக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஆகும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமியோட ஜீவன் முக்தி விவேகம் யாரும் படித்து கொடுக்க மாட்டாங்க. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் யாரும் படித்து கொடுக்க மாட்டாங்க. மாண்டுக்கியத்தில் வந்து அத்வைத பிரகரணம் யாரும் அப்படியே ஜஸ்ட் லைக் ஓடிடுவாங்க. வாமா மின்னல்ன்ற மாதிரி போயிட்டே இருப்பாங்க, கிராஸ் பண்ணி ஓவர் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இருந்து சொன்னாங்கன்னா என்ன ஆகணும்? சுவாமி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரமத்துலன்னு கேள்வி வந்துடும். ஆசிரமம் ரன் பண்ண முடியாது. சின்ன விவகாரம் பண்ணாலும் சங்கல்பம் இல்லாமல் பண்ண முடியாது உங்களுக்கு. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நியூ வேதாந்திஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? புரிஞ்சா போதும், சேஃபாக இருக்கும். நீங்களும் அவங்கள கேட்க வேணாம், நீங்களும் சௌக்கியமாக இருக்கலாம், அவங்களும் சௌக்கியமாக இருப்பாங்க, சம்சாரம் நல்லா போயிட்டு இருக்கும். நமஸ்காரம். புரிஞ்சுங்க, ஏன் எதுக்குன்னு புரிஞ்சு, நான் இப்போ சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக. வெளியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம பாடம் படிக்கிறது என்ன பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு, தனியாக புரிஞ்சுங்க. ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க, இது மாதிரி ஃபிலாசபியை ஏன் மாற்றுறாங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா. கைவலி நவனிதம் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம். 4 இடத்துல பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ கைவலி நவனிதத்தை வந்து பார்த்தேன், அதனால தான் நான் கைவலி நவனிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடாப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் சாதனா பிரக்கிரியா இல்லவே இல்லை. அது முக்தி அடையிறதுக்கான அந்த நிதித்தியாசனத்தை பற்றி கைவலி நவனிதம் பேசவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊர் ஃபுல்லாக கைவலி நவனிதத்தை படிச்சுட்டு ஆனந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாடம் கண்டஸ்தம் பண்ணி மூஞ்சிக்கு 4 குத்து எழுதுனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்தம் பண்ணி படிக்கிற இது பண்ணுறதுக்காக, கிளிப்புள்ள மாதிரி சொல்கிறதுக்காக வந்து இதை படித்து சொல்லி கொடுத்துருக்காங்க. பாராயணம், உபனிஷத்து பாராயணம் பண்ணுறதுக்கா எல்லாத்தையும் பாராயணம் ரொம்ப ஈஸி இல்லை. அப்ளை பண்ணுறதுக்காக விசாரம் பண்ணி சமாதி பண்ணுறதுக்காக சொன்னது. தாயுமான சுவாமி பாடல்கள் எடுத்து படிங்க. இருக்கிறது இந்த யோகத்தையும் ஞானத்தையும் சரியாக படிக்கணும்னா தாயுமான சுவாமி. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, தாய்மான சுவாமி முற்றோ இதழ் பாவிகளா இது என்ன உயர்ந்த சமாதி கொண்டு போகிறத போய் பாராயணம் பண்ணி சுண்டலையும் புளியோதரையும் சாப்பிட்டு அவருக்கு ஒரு ஆரத்தி காட்டிட்டு போயிட்டு இருக்கு. இப்போ விவகாரம் எந்த அளவு இறக்கிட்டாங்க தெரியுங்களா? எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்குலாம் கோபமாக வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம? நல்லா சிரவணம் பண்ணுங்க, நிவர்த்தியில் அதை அப்ளை பண்ணி சமாதி வரைக்கும் போகணும். இல்லை அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் இந்த ஜீவன். சரி, பார்க்கலாம். நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம்.